श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्रे येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः மகாபாரதத்துல பீஷ்ம பர்வா கட்டத்துல வந்திருக்கோம். பீஷ்ம பர்வாவில்தான் பகவத்கீதை நல்ல நடுநாயகமாக நமக்கு அமைஞ்சது. பகவான் அர்ஜுனனுடைய கலக்கத்தை போக்குறதுக்காக எப்படி எல்லாம் உபதேசம் பண்ணான் அப்படிங்கறது நம்ம கீதைய பார்த்தோம். கீதைய பூர்ணமா நம்ம அத்தியனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கீதைங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஒரு ஸ்லோகம் எடுத்துட்டா கூட அந்த ஒரு ஸ்லோகத்துக்கே 10 நாள் வியாக்கியானம் கூட பண்ணலாம். 10 நாள் கூட அதுக்குனோட வியாக்கியானம் அனுபவிக்கலாம். ஒரு ஸ்லோகத்துக்கும் நம்ம ஆயுசே போராது கீதையை அனுபவிக்கிறதுக்கே. இருந்தாலும் பகவத்கீதைனா என்னன்னு தெரியல அப்படிங்கிறவர்களுக்கு கீதைனா இதுதான் அப்படிங்கிற ஒரு சாராம்சம் தான் கொடுக்க முடிஞ்சது. 18 அத்தியாயங்களாக அமைஞ்ச கீதை. அங்க முதல்ல அர்ஜுனன் சிஷ்யத்தேகம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம்னு ஆரம்பிச்சான். 2வது அத்தியாயத்துல என்ன உன் சிஷ்யனா ஏத்துக்கோ, எனக்கு நீ குருவாக இருந்து எனக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு கிருஷ்ணன்ட்ட சொன்னதாக அங்க சரணாகதி, அங்க அர்ஜுனன் பண்ண சரணாகதி ஷாதி மாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு பிரபன்னம்னு அவன் சரணாகதி பண்ணான் இல்லையா, அதுல மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு சொல்லி கீதை முடிஞ்சதனுடைய ஒரு அழகு. கண்ணபிரான் கீதோபதேசம் பண்ணி முடிச்ச உடனே எல்லாத்தையும் என்கிட்டக்க விட்டுடு, நீ உன்னுடைய கடமைய பண்ணு அப்படின்னு பகவான் சொன்னதனுடைய சாராம்சத்தை அர்ஜுனன் எடுத்துண்டு நீ என்ன தெரிஞ்சின்றாய் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்ட உடனே கரிஷே வச்சனம் தவன்னுட்டான். நீ சொன்னதை கேட்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு கண்ணபிரான்ட்ட அர்ஜுனன் சொன்ன உடனே நீ தெரிஞ்சுட்ட, அவ்வளவுதான், நீ எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுட்டாய் அப்படின்னு கண்ணபிரானும் சந்தோஷப்பட்டு மேற்கொண்டு இனி யுத்தத்துக்கு தயாரா இல்ல இன்னும் மறுபடியும் கலக்கம் ஆக போறானோ அர்ஜுனன் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணனுக்கு அந்த சந்தேகம் வரல. ஏன்னா எப்போ பகவான் சொல்லக்கூடாத ஒரு ரகசியத்தையே அர்ஜுனன்ட்ட சொல்லிட்டானோ அப்படி இருக்க இனிமேலும் அர்ஜுனன் ஒரு சந்தேகம்னு கிளம்புவான்னு கிருஷ்ணன் நிச்சயமா நினைக்கல. அதனால அர்ஜுனா இனி நீ உன்னுடைய காண்டீபத்தை எடு அப்படின்னு உடனே காண்டீபத்தை கையில எடுத்து வச்சுட்டான் அர்ஜுனன். நான் தயார் அப்படின்னு தன் கையை காண்பிச்சுட்டான். ரதத்தை முன்னாடி எடுத்துன்னு போ, நான் தயார் அப்படின்னுட்டான். அர்ஜுனன் தயாராயிட்டான் அப்படின்னு உடனே சந்தோஷமா கிருஷ்ணன் அவனும் ரதத்தை தயாராக வைக்க இப்ப தர்மபுத்திரர் பாக்குறாரு, என்ன 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அங்க தனியா போய் ஏதோ பேசின்னு இருக்கா, அப்படி என்னதான் பேசின்னு இருக்கான்னு தெரியலையே, என்ன சங்கநாதம் ஆயிடுத்து. பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்துல பார்த்தோம் யார் யாருக்கு என்னென்ன சங்கம், எல்லாரும் எப்படி சங்கநாதம் பண்ணார்கள்னு பார்த்தோம். சங்கநாதம் ஆன உடனே யுத்தம் ஆரம்பிக்கும்னு பார்த்தா அப்ப பார்த்து கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஏதோ தனியா பேசணும்னு போயிட்டார்கள். ஏன்னா கிருஷ்ணன் வராம யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டாம்னு நினைச்சார் தர்மபுத்திரர். இன்னும் 1.5 மணி நேரமா அப்படி என்னதான் பேசின்னு இருக்கார்களோ தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த தர்மபுத்திரர் இப்போ இங்க நின்ன உடனே கிருஷ்ணனுடைய ரதம் ஜல்லுன்னு நின்ன உடனே தர்மபுத்திரர் சொல்றார், கிருஷ்ணா நாங்க எல்லாம் யுத்தத்துக்கு தயார் அப்படின்னது கிருஷ்ணன் சொல்றாரு, இதோ அர்ஜுனனும் தயார். அர்ஜுனன் ரொம்ப கலங்கி போயிட்டானா, நான் அவனுக்கு உபதேசம் பண்ணேனா, இதெல்லாம் சொல்லல கிருஷ்ணன். அர்ஜுனனும் தயார், நாங்க 2 பேருமே தயார், யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னுட்டான் கிருஷ்ணன்.
யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே முதல் சங்கநாதம் அங்க பீஷ்மர் கிட்ட இருந்து தான் வந்தது. பீஷ்மர் தான் முதல் சங்கநாதம் அங்க பண்ணார். அதுக்கு பிறகுதான் இங்க பாண்டவர்களுடைய சங்கநாதம் வந்தது. ஆனால் யுத்தம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த க்ஷணம் தர்மபுத்திரர் என்னுடைய ரதத்தை கொண்டு போய் மத்தியில நிறுத்தினார். இதுக்கு முன்னாடியே தர்மபுத்திரர் பீஷ்மர் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிண்டார், துரோணர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிண்டார், கிருபாச்சாரியார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிண்டார், எல்லார்கிட்டக்கும் ஆசீர்வாதமும் வாங்கிட்டு அனுமதியும் வாங்கிட்டு வந்துட்டார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். பகவத்கீதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? அனுமதி எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. இனி மறுபடியும் எதுக்கு யுதிஷ்டிரர் ஏதோ பேச போறார் போல தெரியறது. என்னுடைய ரதத்தை கொண்டு போய் நடுவுல நிறுத்துங்கிறார் யுதிஷ்டிரர். ரதத்தை கொண்டு போய் நடுவுல நிறுத்தின உடனே தேர்தட்டுல எழுந்து நின்று யுதிஷ்டிரர் பேசுறார். ஹே மகா வீரர்களே, இங்க வந்திருக்கக்கூடிய வீரர்கள் அனைவருக்கும் என்னுடைய பிரணாமங்கள், எல்லாரும் என்னுடைய நமஸ்காரத்தை ஏத்துக்கோங்க அப்படின்னு. இப்ப என்னமோ எனக்கு என்ன மீட்டிங்கா நடக்கிறது, யுத்தம் ஆரம்பிக்க போறது. இப்ப தர்மபுத்திரர் பேசுறார், எல்லாரும் என்னுடைய பிரணாமங்களை ஏத்துக்கோங்க. உங்கள் எல்லார்கிட்டக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அது சொல்றத ஒரே ஒரு தடவை கேளுங்கள். கேட்ட முடிச்ச உடனே யுத்தத்தை ஆரம்பிக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, எதிரில கௌரவர்கள் கட்சியில இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். தர்மபுத்திரர் சொல்றார், நீ உங்க எல்லாரும் அணி திரண்டு இங்க நின்று இருக்கீர்கள் இல்லையா, உங்க எல்லாரையும் நான் மதிக்கிறேன். என் கட்சியில இருக்கிறவர்களையும் பார்த்து சொல்றேன், உங்க எல்லாருமே. அதனாலதான் மத்தியில நின்னுட்டு தர்மபுத்திரர் பேசுறார். உங்க எல்லாருக்கும் நான் அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறேன். ஏன்னா உங்க உயிரை கூட பெரிய விஷயமா நினைக்காம, உயிரை கூட ரொம்ப எளப்பமா நினைச்சு தர்மத்துக்காக பாடுபட வந்திருக்கீர்கள். இந்த மாதிரி யாரால வர முடியும்? வீர கஷத்திரியர்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் தர்மத்துக்காக போராடணும்னு வந்திருக்க கூடிய அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பிரணாமங்கள். ஒரு விஷயம், எதிரில இருக்கக்கூடிய கௌரவர்களுடைய கட்சியில யாராவது ஒருத்தருக்கு கௌரவர்கள் பக்கம் அதர்மம் இருக்கு, யுதிஷ்டிரன் பக்கம்தான் தர்மம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமாகில், நம்ம போய் கேட்டா யுதிஷ்டிரன் சேர்த்துப்பனோ மாட்டானோ அப்படிங்கிற தயக்கம் மனசுல இருந்தா, நான் சொல்றேன், உங்களை நான் தாராளமா சேர்த்துப்பேன், நான் அபயம் கொடுப்பேன். அவர்கள் பட்சத்துல அதர்மம், என் பட்சத்துலதான் தர்மம் அப்படின்னு உங்க யாருக்காவது தோணித்துனா, நீங்கள் அந்த கட்சியில இருந்து இங்க வந்தா நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், தாராளமா நான் சேர்த்துப்பேன். அத சைன்யஸ்ய மத்யே தோ பிராகேஷத் பாண்டவாக்ரஜஹ யோஸ்மான் வ்ருணோதி தமஹம் பரஹே சாஹ்ய காரணாத் அத சைன்யத்தினுடைய மத்தியில இருந்து யுதிஷ்டிரர் இந்த வார்த்தையை சொல்றார். சொல்லி முடிச்சு அங்கேருந்து யார் இங்க வந்தாலும் நான் நிச்சயமா சேர்த்துப்பேன், சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். பிறகு இப்படி பின்னாடி திரும்பி தன் கட்சிய பாக்குறார். பார்த்து சொல்றார், இது ஒரு ஆச்சரியம் இல்ல, எதிர்கட்சியில இருக்கிறவர்களை இங்க கூப்பிடுறது ஒரு ஆச்சரியம் இல்ல. தன் கட்சிய பார்த்து சொல்றார், உங்கள் யாருக்காவது, என் கட்சியில பாண்டவர்கள் கட்சியில இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் சொல்றேன், உங்க யாருக்காவது யுதிஷ்டிரன் பக்கம் அதர்மம் இருக்கு, எதிர கௌரவர்கள் இருக்காளோ அவர்கள் பக்கம் தான் தர்மம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுமாகில் தாராளமா நீங்கள் இங்கே இருந்து அங்க போலாம், நான் உங்களை தடுக்க மாட்டேன். ஏன்னா யார் பட்சத்துல இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டிய உரிமை அவரவர்களுக்கு இருக்கே தவிர நான் யாரையும் கட்டி போட விரும்பல. என் பட்சத்துல அதர்மம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, எதிரில இருக்கக்கூடிய துரியோதனாதிகள் பட்சம்தான் தர்மம் இருக்குன்னு உங்களுக்கு தோணித்துனா, தாராளமா நீங்கள் யாராக இருந்தாலும் இங்க இருந்து கிளம்பி அங்க போகலாம், நான் ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் அப்படின்னு தர்மபுத்திரர் சொல்லி இப்படி பாக்குறார். மத்தியில நின்று ரெண்டு சேனையும் பாக்குறார். இப்படி பார்த்த உடனே பாண்டவா கட்சியிலேருந்து யாரும் அங்க போறதாக தெரியல. எல்லாரும் அப்படியே கமுக்கமா அப்படியே நிக்கிறார்கள். ஆனா அங்க ஒரு சலசலப்பு மட்டும் ஏற்படுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறார்கள். வேற யாரால இப்படி சொல்ல முடியும்? மகாத்மா இல்லையா தர்மபுத்திரன், அதனாலதானே இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு கௌரவர்கள் கட்சியிலயும் பேசிக்கிறார்கள், பாண்டவா கட்சியிலயும் பேசிக்கிறான். இப்படி 5 நிமிஷமா ஒரு சலசலப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேசுறாரே தர்மபுத்திரர், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசிக்க, அந்த சலசலப்புக்கு நடுவுல இங்க பாண்டவா கட்சியிலேருந்து யாரும் போல, ஆனா அங்க கௌரவர்கள் கட்சியிலேருந்து ஒருவன் நம்ம வேணா போயிடலாமான்னு நினைக்கிறான். அது யாரு அப்படின்னு பார்த்தா யுயுத்சுன்னு அவனுக்கு பெயர். யுயுத்சு திருதராஷ்டிரனுடைய புத்திரன் தான். அதாவது திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் பிறந்த புத்திரன் இல்ல அவன். இந்த 100 பேர் கௌரவர்கள்ல ஒருத்தனா அவன் வரமாட்டான். யுயுத்சு திருதராஷ்டிரனுக்கு ஒரு தாசி இருந்தாள். திருதராஷ்டிரனுடைய தாசி புத்திரன் தான் இந்த யுயுத்சு அப்படிங்கிறவன். துரியோதனாதிகள் அவனை மதிக்க மாட்டான்.
அவனை ஹேளனம் பண்ணுவா. என்ன இருந்தாலும் நீ காந்தாரி அம்மாக்கு பிறந்தவன் இல்லை இல்லையா அப்படின்னு அவனை ஏளனம் பண்ணுவா. அவனை கிட்ட கூட சேர்க்க மாட்டான். சஞ்சயன் தூதும் போதே சஞ்சயன் வந்திருக்கிறச்சு யுதிஷ்டிரர் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியே விசாரிச்சார்னு சொன்னோம் இல்லையா. அப்ப சஞ்சயன் மெனக்கட்டு இந்த யுயுட்சுவ அப்ப சஞ்சயன் கிட்ட மெனக்கட்டு யுதிஷ்டிரர் இந்த யுயுட்சுவ விசாரிச்சார். என்னுடைய தம்பி யுயுட்சு எப்படி இருக்கான், ராஜபுத்திரன் அப்படின்னா. ராஜபுத்திரன் என்ன இருந்தாலும் கௌரவர்கள் மதிக்கலையே தவிர ராஜபுத்திரன் தானே, திருதராஷ்டிரன் புத்திரன் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு யுயுட்சுவ. அதனால என் தம்பி யுயுட்சு க்ஷேமமா இருக்கானா அப்படின்னு தர்மபுத்திரர் விசாரிச்சிருக்கார். அப்பவே சஞ்சயின் தூதுலயே நம்ம இந்த விஷயத்த அனுபவிச்சிருக்கோம். அது அந்த கட்டம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்க அந்த யுயுட்சு நினைக்கிறான், யாருமே நம்மளை இங்க மதிக்கிறது இல்லை, ஆனா தர்மபுத்திரர் மதிப்பார் யுயுட்சுவ. ஏன்னா மற்றவர்கள் யாரும் மதிக்கிறது இல்லைன்னாலே தர்மபுத்திரனுடைய பிரியத்துக்கு அவன் பாத்திரமா இருக்கான். எதுவா இருந்தாலும் யுயுட்சுவை கூப்பிட்டு அவனை வச்சு கொண்டாடுவார், பேசுவார். அப்படி ஆசையா வச்சுட்டு இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் பக்கம் நம்ம போவோமா, இல்லை இங்க அதர்ம பட்சத்துல நம்ம உட்காந்துருப்போமா அப்படின்னு நினைச்ச யுயுட்சு நம்ம வேணா போயிடலாம், இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஏன்னா நமக்கு அவகாசம் கிடைக்கல, நம்மளை யாரும் அனுப்பவும் இல்லை யுதிஷ்டிரர் அண்ணாவை பாக்குறதுக்கு. ஆனா இப்ப அண்ணாவே தேர்தட்டுல எழுந்து நின்று யாராவது இங்க வரதாக இருந்தால் வரலாம் அப்படின்னு சொல்றச்சே, இந்த சந்தர்ப்பத்தை கூடவா நழுவ விட முடியும்? அதனால நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ண யுயுட்சு நேர சாரதே ரதத்தை எடு, நேர அண்ணா யுதிஷ்டிரர் அங்க நிக்கிறாரே அவர் எதிரில போய் நிறுத்து அப்படின்னு யுயுட்சு சொன்ன உடனே கடகடன்னு ரதத்தை ஓட்டிண்டு சாரதி யுயுட்சுவை கொண்டு வந்து யுதிஷ்டிரர் எதிரில நிறுத்திட்டான். யுதிஷ்டிரர் எதிரில நிறுத்தின உடனே யுயுட்சு பார்த்து சொல்றான், அண்ணா என்ன ஞாபகம் இருக்கா, என்ன தெரியறதா, என்ன மறந்துட்டீரா இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தர்மபுத்திரரை வந்து நமஸ்கரிச்சான் யுயுட்சு. அகம் யோத்ஸ்யாமி பவதஹ சம்யுகே திருதராஷ்டிரஜான யுஷ்மாதர்த்தம் மகாராஜா யதி மாம் விருணுஷேன மகாராஜா என்ன ஞாபகம் இருக்கா, அண்ணா என்ன ஞாபகம் இருக்கா, நான் யுயுட்சு, என்ன உங்களுக்கு தெரியுமா, எப்படி ஞாபகம் இருக்கும், 13 வருஷம் ஆச்சே பார்த்து, எப்பயோ ராஜசூய யாகும் போது நானும் நீங்களும் பேசினது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பேசுறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல. நான் யாருன்னு நான் அறிமுகப்படுத்திக்கிறேன், நான் யுயுட்சு, நான் திருதராஷ்டிரஜானு, நான் திருதராஷ்டிரன் மகாராஜாவுடைய புத்திரன் யுயுட்சு அப்படின்னு சொன்னதும் தர்மபுத்திரர் பாக்குறார், ஏற இறங்க பாக்குறார். யுயுட்சு உனக்கு ஸ்வாகத்தம், ஏன் உன்ன ஞாபகம் இல்ல, உன்னை மறக்க முடியுமா, மறக்க கூடியவனா நீ? ஏஹி சர்வே யோத்ஸ்யாமஹ தவ ப்ராத்ரன் பண்டிதான் யுயுட்சு வாசுதேவஸ்ச வயம் ச ப்ரூம சர்வஷஹ பிராத்ருன பண்டிதான். உன்னுடைய அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே நீதான் பண்டிதன், அது எனக்கு தெரியாதா என்ன? தர்மம் தெரிஞ்சவன் நீ, நியாயம் தெரிஞ்சவன் நீ, எனக்கு உன்னை பத்தி நன்னா தெரியும், நீ யுயுட்சுங்கிறது எனக்கு தெரியும். ஏன் எனக்கு உன்னை ஞாபகம் இருக்கான்னு கேக்குறியேப்பா, உன்னை மறக்க கூடியவனா நீ? நீ என்னுடைய சகோதரன் இல்லையா, என்னுடைய தம்பி இல்லையா? உன்னை எப்படி நான் மறந்திருப்பேன்னு நீ நினைக்கிறேன்? எனக்கு உன்னை நன்னா ஞாபகம் இருக்கு. சஞ்சயன் தூதுக்காக வந்த போது கூட நான் உன்னை பிரத்யேகமா விசாரிச்சேனே. அது மட்டும் இல்ல, நீ திருதராஷ்டிர புத்திரன்னு நீ பிரத்யேகமா என்கிட்ட அறிமுகப்படுத்திக்கணுமா என்ன? நீ ராஜபுத்திரன் பாணி, பஜஸ்வாஸ்மான் ராஜபுத்ரா பஜமானான் மகாத்யுதே ராஜபுத்திரன் இல்லையா நீ? ராஜபுத்திரனா? நானா? என்ன நான் சொல்றேன், நான் ராஜபுத்திரனா? ஆமாப்பா, நீ திருதராஷ்டிரன் புத்திரன் தானே, நீ திருதராஷ்டிரன் ராஜான்னா அவர் புத்திரன், நீனா நீ ராஜபுத்திரன் தான். அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இது வரைக்கும் என்ன யாருமே அப்படி சொன்னதில்லை. துரியோதனன் அண்ணாவோ இல்ல துஷாசனன் அண்ணாவோ இல்ல என்னுடைய கௌரவர்கள் அண்ணா யாருமே இது வரைக்கும் என்ன ராஜபுத்திரன் என்ன ஒரு சாமானியன ஒரு மனுஷனா கூட என்ன மதிக்கல. ஆனா நீங்களும் என்ன ராஜபுத்திரன்னு சொல்றீங்களே அப்படின்னா ஏன் யுயுட்சு இவ்வளவு கவலைப்படுற? நீ எனக்கு மட்டும் இல்ல, வாசுதேவனுக்கு கூட நீ ரொம்ப பிரியமானவன், கிருஷ்ணனுக்கு கூட நீ பிரியமானவன், அது எனக்கு தெரியும். யுயுட்சோ வாசுதேவஸ்ச வயம் ச ப்ரூம சர்வஷஹ எங்க எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்.
உன்னை பிடிக்காம இல்ல. ஏன் நான் எத்தனை நம்ம மாத்துல என்ன விசேஷம் நடந்தாலும் நான் உன்னதானே நான் பிரத்யேகமா கூப்பிட்டு நான் நிக்க வைப்பேன். என்னைக்காவது நான் உன்னை அவமதிச்சிருக்கேனா? நீ ஞாபகம் இருக்கான்னு நீ கேட்ட பத்தியா, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்னதும், அண்ணா நீங்க தெய்வம்னா, நீங்க மகாத்மா தான், நீங்க தெய்வம் தான், அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னது. நீ எதுக்குப்பா இப்ப இங்க வந்த, என்ன விஷயம் சொல்லி, என்கிட்ட ஏதாவது பேசணும்னு வந்தியா? என்ன விஷயம் ஆச்சு? யுத்தம் ஆரம்பிக்க போறது, இந்த சமயத்துல போய் நீ அங்கேருந்து இங்க வருவானே, என்ன விஷயம் சொல்லி. என்ன அண்ணா உங்களுக்கு புரியலையா? என்னை ஏத்துக்க மாட்டேளா? ஏத்துக்கணுமா? என்ன ஏத்துக்கணுங்கிற? என்னை ஏத்துக்கோங்க அண்ணா, நான் உங்க கட்சிக்காக நான் வந்திருக்கேன். என் மேல நம்பிக்கை இருந்தா என்னை ஏத்துக்கோங்க. நான் உங்க கட்சிக்காக நான் இருந்து நான் யாராவது பாடுபடுவேன். நான் எதிரில இருக்கிறது என்னுடைய துரியோதனன் அண்ணா, துஷாசனன் அண்ணா, என்னுடைய விகர்ணன் அண்ணான்லாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எதிரில இருக்கிறவர்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி துரோகிகளோ அது போல எனக்கும் துரோகிகள்னு நான் நினைச்சு நான் யுத்தம் பண்ணுவேன். என்ன நீங்க உங்க கட்சியில என் மேல நம்பிக்கை இருந்தா நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம் அப்படின்னு. உடனே அப்படியா, நிஜமா சொல்றியா? யோசிச்சுண்டியா யுயுட்சு? பரவாயில்லையா? ஏன்னா உன்னை அப்பா திருத்தராஷ்டிரன் ஒண்ணு சொல்ல மாட்டாரா? பரவாயில்லையா? என்னன்னா சொல்றது, யாரு என்ன சொல்றது? அவர் என்கிட்டக்க பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். யுத்த களம் இது. நான் வந்தாச்சு, உங்களையே நம்பி நான் வந்துட்டேன். அதனால என்னை ஏத்துக்கிறேலாம் சொல்லுங்கள் அப்படின்னது. நான் ஏன் ஏத்துக்க மாட்டேன்? நான் முதல்ல சொன்னதுதான், யார் வந்தாலும் நான் ஏத்துப்பேன்னு சொன்னேன் இல்லையா? உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு நான் சொல்லுவேனோ? உனக்கு ஸ்வாகத்தம், தாராளமா நீ என் கட்சிக்கு வரலாம், நீ என்னுடைய கூடாரத்திலேயே நீ இருந்து நீ யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு யுயுட்சுவை ஏத்துட்டார். இது அப்படியே சஞ்சயன் அங்க திருத்தராஷ்டிரன்ட்ட சொன்னார், உங்க பிள்ளை யுயுட்சுன்னு உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கா இல்லையா மகாராஜா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல. உங்க புத்திரன் யுயுட்சு அங்க யுதிஷ்டிரர் பக்கம் போய் சேர்ந்துட்டான். ததோ யுயுட்சு கௌரவ்யான் பரித்யஜ்ய சுதாம்ஸ்தவ ஜகாம பாண்டு புத்ராணாம் சேனாம் விஸ்ராவ்ய துந்துபிமுகோ. ஜகாம பாண்டு புத்ராணாம், பாண்டு புத்திரர்கள் கிட்டக்க அவன் போய் சேர்ந்துட்டான், உங்களுடைய புத்திரன் யுயுட்சு அப்படின்னாடும். திருத்தராஷ்டிரன் ரொம்ப வருத்தப்பட்டான். இதுக்குதான் நான் துரியோதனன்ட்ட சொன்னேன், யுயுட்சுவையும் கொஞ்சம் மதிப்போட நடந்துக்கோடா, அவனையும் மதின்னு சொன்னேன். அவன் யாரதான் மதிச்சான்? இவ பத்தியா சமயத்துல யுயுட்சு அங்க போய் சேரும்படி ஆயிடுத்தே. இதெல்லாம் துரியோதனன் பண்ண தப்புதான், என்ன பண்ண முடியும்? சரி மேற்கொண்டு பார்த்து சொல்லு அப்படின்னு திருத்தராஷ்டிரன் கேட்கிறான். இனி யுத்தம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, ஏற்கனவே சங்கநாதம் ஆயிடுத்து, இனி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற கட்டம் வந்த உடனே அங்க எதிர்கட்சியில, அதாவது கௌரவர்களுடைய கட்சியில, ஏன்னா நம்ம பாண்டவா பக்கம் இருக்கணும்னு நம்ம நினைக்கணும், ஏன்னா கண்ணபிரான் அங்கதான் இருக்கான், அதனால நம்ம எதிர்கட்சின்னு நம்ம கௌரவர்களை தான் சொல்றோம். எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அங்க பீஷ்ம பிதாமகர் அங்கேருந்து தாக்குங்கள், இனி படைகள் ஒன்னோட ஒண்ணு மோதட்டம், தாக்குங்கள் அப்படின்னு அங்க கட்டளையிட்டார் பீஷ்மர். இங்கேருந்து திருஷ்டத்யும்னன், திரௌபதியினுடைய சகோதரன் திருஷ்டத்யும்னன் இங்க சேனாபதி பாண்டவர்களுடைய கட்சிக்கு. திருஷ்டத்யும்னன் இங்கேருந்து தாக்குங்கள், போரிடுங்கள் அப்படின்னு அவன் இங்கேருந்து ஒரு கூச்சல் இட்டதும் அப்படி ரெண்டு படை ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து இப்படி மோதுறது. இப்படி சமுத்திரத்தோட ஒரு சமுத்திரம் வந்து மோதினா எப்படி இருக்குமோ அது போல குருக்ஷேத்திர ரணபூமி, பாண்டவர்களுடைய பட்சம் சைன்யமும் கௌரவர்களுடைய பட்சம் சைன்யமும் ஒன்னோட ஒண்ணு வந்து அப்படி மோதிக்கிறது, ஒத்தரை அடிச்சுக்கிறார்கள். சர்வநாசம் ஏற்படுறது, சர்வ கஷத்திரிய நாசம் ஏற்படுறது, ரெண்டு பக்கமும் சர்வநாசம் ஏற்படுறது. கௌரவர்கள் பக்கமும் ஏராளமான பேர்கள் செத்து மடிகிறார்கள், பாண்டவர்கள் பக்கமும் ஏராளமான பேர்கள் செத்து மடிகிறார்கள். ஒன்னோட ஒண்ணு யானையும் மோதிக்கிறது, குதிரையும் மோதிக்கிறது. எப்போதுமே யானை படைகள் அப்படின்னாலே யானையில உட்காந்து வரக்கூடிய வீரர்கள் கதா யுத்தம் பண்ணுவார்கள். குதிரைப்படைகள் அப்படின்னா குதிரையில ஓட்டிண்டு வர வீரர்கள் கத்தி யுத்தம், வாழ் யுத்தம் பண்ணுவார்கள். தேர்ப்படை அப்படின்னா தேர்ல ரதம் ஓட்டிண்டு வரவர்கள் வில்லம்பால தன்னுடைய கோதண்டத்தையோ வில்லம்பால யுத்தம் பண்ணுவார்கள். பிறகு காலாட்படைகள்ங்கிறது நடந்து வந்து அவர்கள் ஈட்டினாலேயோ இல்ல வேற என்ன கையில ஆயுதம் இருக்கோ அப்படி யுத்தம் பண்ணுவார்கள். இப்படி அணிவகுக்கப்பட்டு சைன்யங்கள் நிக்கப்படுறது. ஒவ்வொரு சைன்யமா ஒன்னோட ஒண்ணு மோதி ஒத்தரை அடிச்சுண்டு யுத்தம் பண்ண இல்ல பீஷ்மர் தான் பிரதானம். பாரத யுத்தத்துல 10 நாள் யுத்தம் பீஷ்மர் பண்றார். 18 நாள் யுத்தம் இல்லையா, 10 நாள் யுத்தம் பீஷ்மரே பண்ணிடுறார். 5 நாள் யுத்தம் துரோணர் பண்றார். 2 நாள் யுத்தம் கர்ணன் பண்றான்.
ஒரே ஒரு நாள் யுத்தம் சல்லியன் பண்றார். சல்லியன் முடிஞ்ச உடனே அடுத்தது துரியோதன வதம் ஆயிடுறது. இப்படிதான் பாரத யுத்தத்தினுடைய அமைப்பு. 18 நாள் யுத்தத்துல 10 நாள் யுத்தம் பீஷ்மரே பண்றார் அப்படிங்கிறச்சு பின் அவருடைய பிரபாவம் எத்தகையதாக இருக்கும். அப்படி பீஷ்மர்னா சாமானியம் இல்ல, பரசுராமருடையவே சிஷ்யர் பீஷ்மர். அத்தகைய பீஷ்மர் அங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறச்சே சர்வநாசம் பண்றார். பாண்டவர்கள் கட்சின்னு பார்க்கல, எதிரில யார் வரா யார் போறா ஒன்னும் பாக்குறது இல்ல. எடுத்த புங்கான பானங்களை எடுத்து அர்ஜுனன் பொழியறான். கண்ணன் சாரத்தியம் பண்றான். அர்ஜுனன் தம் முறப்படி வில்வித்த கத்துண்டவன். புங்கான பானங்களை எடுத்துட்டு அர்ஜுனன் பொழிய அதுக்கு சளை இல்ல பீஷ்மர். எதிரில இந்த பீஷ்மர் பொழிய இப்படி யுத்தம் பண்ணிண்டே வரச்ச எதிரில பீமசேனன் வந்து நிக்கிறான். பீமசேனன் எதிரில வந்து நின்ன உடனே இப்படி பீஷ்மர் பாக்குறார். பீமா வா என்னோட யுத்தத்துக்கு அப்படின்னு பீஷ்மர் கூப்பிடுறார். பீமசேனன் ஒண்ணு சாமான்யமா பயந்துடுவனா? என்ன பண்ணுவான் பீமசேனன்? எதிரில பாக்குறது தன் தாத்தாவாச்சே பிதாமகராச்சேன்னு அர்ஜுனன் வேணா யோசிப்பான், பீமன் யோசிக்க மாட்டான். ஹத்தோ பீஷ்மஹா அப்படின்னு தன்னுடைய கதையை கையில எடுத்துட்டான் பீமன். வாரம் யுத்தத்துக்கு ஒரு கை பார்க்கலாம். தம் பீமசேனஹ சமரே மகோததி மிவாபரமோகோ சேனா சாகரமக்ஷோபியம் வேலேவ சமவாரயத். சேனா சாகரமக்ஷோபியம், சேனா சாகரமக்ஷோபியம், சாகரம் போல இருக்கா சேனை. அந்த சேனையை அப்படியே தகர்த்திண்டே வரானாம் பீமசேனன். அந்த சேனைகள் எல்லாம் அப்படி தகர்த்திண்டே வந்து எதிரில பீஷ்மர் தாத்தாவை பார்த்ததும் ஹத்தோ பீஷ்மஹா அப்படின்னு கையில கதையை எடுத்துட்டான். கையில கதையை எடுத்துட்டு இதுதான் துரியோதனன் சொன்னான். பகவத்கீதை முதல் அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்சவே பார்த்தோம் இல்லையா, எதிரில இருக்கிற பீமசேனோ ததன் பீமாபி ரட்சிதம் அப்படின்னா. பீமசேனனோ எதிரில வருது நம்முடைய பிதாமகர் தாத்தா நம்முடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் ஒன்னையும் பார்க்க மாட்டான் பீமன். ஏன் எதிரில வந்தாச்சுன்னா ஏன் துரோகி அப்படின்னு நினைப்பான் பீமன். ஆனால் பீஷ்மரும் என் பேரனாச்சே அப்படின்னு ஒரு தாட்சிண்யம் அவருக்கு இருக்கும், இல்லாம இல்ல. ஆனாலும் பீஷ்மர் அப்படிலாம் ஒண்ணு விட்டு கொடுத்துடல. துரியோதனன் வேணா அப்படி நினைக்கிறானே தவிர பீஷ்மர் ஒண்ணு அப்படி விட்டு கொடுக்கல. யுத்தம்னு வந்தாச்சுன்னா நம்ம யார் பக்கம் முத்துன்னு இருக்கோமோ அவர்கள் பக்கம் நியாயமா நடந்துக்கணும்னு தான் நினைக்கிறார் பீஷ்மர். அதனால அவரும் ஹத்தோ பீமஹான்னு தன்னுடைய கையில அஸ்திரத்தை எடுத்து பீமசேனன் மேல பானங்களை பொழியறாராம் பீஷ்மர். அப்படி பானங்களை பொழியரிச்சே பீமசேனன் அந்த ஒவ்வொரு பானத்தையும் இப்படி கையில கேட்ச் பிடிக்கிறது போல வாங்கி வாங்கி இப்படி அடுக்கிக்கிறானாம். அப்படி பீஷ்மர் பானம் போட அதை அப்படியே லவக்குன்னு பீமசேனன் கையில கேட்ச் பிடிச்சு அப்படி தூக்கி போடுறானா. இப்படி பீஷ்மர் போடுற பானத்தெல்லாம் அப்படி கேட்ச் மாதிரி பிடிச்சு பிடிச்சு பீமசேனன் வைக்க அதீர்நாத் பார்த்திவான் சர்வான் சாஷ்வான் சரத குஞ்சரான் அசம்பிரமம் பீமசேனோ கதயா சமவாரயத். கதயா சமவாரயத். இப்படி தன் கதையால ஒவ்வொரு பானத்தையும் அவர் போட போட இப்படி டிங்கு டிங்குன்னு அடிச்சு அதை அப்படியே கீழே தள்ள இப்படி பீஷ்மர் போட அது கதைன்னா ஏதோ இப்ப குழந்தைகள்லாம் ஏதோ ஒரு அனுமார் கதைன்னு தூக்கின்னு வருது அந்த மாதிரி நினைக்க கூடாது. ஏன்னா யுத்தம்னா எப்படி இருக்குங்கிறது நம்ம முதல்லயே இந்த துரோண சரித்திரம் போதே நம்ம சொன்னோம். யுத்தம்னா ஏதோ கோலாட்டம் போடுறது போல இல்ல. ஒரு ஆக்னேயாஸ்திரம்னு அர்ஜுனன் எடுத்து போடுறான். ஆக்னேயாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை எடுத்து போட்டா அது ஒரு பெரிய பாம் வெடிச்சது போல இருக்கும். அது எதிர்கட்சியில ஒரு 500 பேர் உள்பட ஒரே சமயத்துல தகர்த்தெறிஞ்சிடும். அப்படி வாருணாஸ்திரம் அப்படின்னு எடுத்து போட்டா அந்த ஆக்னேயாஸ்திரத்தை அணைக்கிறதுக்கு வாருணாஸ்திரம் எதிர்கட்சியில எடுத்து போடுவார்கள். அப்படி முறப்படி வித்த கத்துண்ட அர்ஜுனன் ஆக்னேயாஸ்திரத்தை போட்டு போட்டு எதிரில இருக்கக்கூடிய கௌரவ கட்சியை அப்படியே சைன்யத்தை தகர்த்துண்டு போறான். அங்க பார்த்த சாரதி ரதம் ஓட்டுறான். இங்க அதே சமயம் பீமசேனன் பீஷ்மர் போடுற பானத்தெல்லாம் தன்னுடைய கதையை தூக்கிறதுக்கே அவ்வளவு பலம் வேணும். கதை ஒண்ணு சாமானியம் இல்ல. அந்த கதையை தூக்கி ஒரு அடி அடிச்சா நம்முடைய சப்த நாடிகள் அப்படியே அடங்கி போயிடும். அப்படியே நம்மளுடைய நரம்புகள்லாம் நரநரன்னு உடஞ்சிடும், மயக்கம் வந்துடும், அப்படியே மேனி தளர்த்திடும், அப்படியே கீழே விழுந்துருவோம். அந்த கதையால அடி வாங்கினவர்களுக்கு அது தெரியும். இப்பெல்லாம் யாருக்கும் கதை எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. அப்ப அவ்வளவு விசேஷ அஸ்திர சஸ்திரங்கள்லாம் நம்ம பாரத தேசத்துல இருந்தது. அப்படி பீமசேனன், அதுவும் பீமன், அவனுடைய ஆக்கிருதிக்கு அவனுடைய கதை இன்னும் எவ்வளவு பெருசா இருக்கும். அவன் அந்த கதையை தூக்கி ஒரு அடி அடிக்க அந்த பீஷ்மருடைய பானங்கள்லாம் இப்படி நொறுங்கி போய் கீழே விழறதா. அப்படி விழறத பார்த்த உடனே பீஷ்மர், சரி போரும்பா பீமா, எவ்வளவு நேரம் நான் உன் கூட யுத்தம் பண்றது, நீயோ பானத்தை எடுக்கவே மாட்டேங்கிற, கதையால டிங்கு டிங்குன்னு அடிச்சுட்டு இருக்கியே, உங்களுக்கு என்ன தாத்தா, நான் எதால அடிச்சா உங்களுக்கு என்ன,
நீங்க பானம் போடுறேன், நான் உங்களோட பிரதியுத்தரம் பண்றேனா இல்லையா? நான் கதையால் அடிச்சா உங்களுக்கு என்ன, கையால கேட்ச் பிடிச்சா உங்களுக்கு என்ன, நீங்கள் பாட்டு யுத்தம் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு பீமசேனன் சொல்ல, ஆனா பீஷ்மர் சொல்ல, எனக்கு போறோம் உன் கூட யுத்தம் என்னால பண்ண முடியாது, நான் யுத்தம் பண்ண விரும்பல உன் கூட, நகர்ந்து அந்தண்ட போ, நான் வேற யாரு கூடயாவது யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொன்னது. சரி போகும், கிளம்புறேன் அப்படின்னு பீமசேனன் ரதத்தை வேற பக்கமா எடுத்துட்டான். இதெல்லாம் யுத்த நீதி. யுத்த நீதியில என்னன்னா, ஒருத்தன் போறோம் இனி நான் உன் கூட யுத்தம் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னா மேற்கொண்டு அவனை போட்டு அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. அவனுக்கு இஷ்டம் இருந்தாதான் அடிக்கணும். இஷ்டம் இல்லைன்னு எப்ப ஒருத்தர் சொல்லிட்டாரோ பிறகு அவரை அடிக்கிறது தர்மமாக ஆகாது. இது ஒரு யுத்த நீதி. மேற்கொண்டு வேற யுத்த நீதிகள்ல என்னன்னா, தன்னுடைய அம்புரா தொழில பானங்கள்லாம் ஆயிடுத்துன்னா, ஆயுதம் எல்லாம் ஆயிடுத்துன்னா, நிராயுத பாணியா இருக்கிற ஒரு வீரனை அடிக்க கூடாது. அதே போல அவன் ரதம் முறிஞ்சிடுத்துனா அவன் மறுபடியும் எழுந்து நின்று அவன் ஒரு ஸ்திதிக்கு வர வரைக்கும் அவன் அடிக்க கூடாது. அவன் கீழே விழுந்து அவன் உயிர் போற திசையில இருந்தா அவன் உயிர் போக போறதுங்கிற திசையில அப்ப போய் திரும்பவும் அவனை அடிச்சேன்னு போய் அடிக்க கூடாது. அப்புறம் கீழே விழுந்தவன் சரணாகதி பண்ணான்னா, என்னை அடிக்காதே என்னை விட்டுடுன்னு சரணாகதி பண்ணி கெஞ்சினான்னா அவன் அடிக்க கூடாது. இதெல்லாம் யுத்த நீதி. அதே மாதிரி ஒருவனை ஒருவன் தான் அடிக்கணும். ஒருவனை 2-3 பேர் சேர்ந்தெல்லாம் அடிக்க கூடாது. இதெல்லாம் யுத்த நீதியை கடைபிடிக்கிறதுனால பாரத யுத்தத்துல எப்ப இங்க பீஷ்மர் எனக்கு உன் கூட யுத்தம் பண்ண இனிமே இஷ்டம் இல்லை, நீ நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டாரோ பீமசேனன், இனி சரி போகும், உங்களுக்கு என்ன கதையை தூக்க முடியல உங்களால வயசான காலத்துல. இதுக்குதான் சொன்னேன், வயசான தாத்தா நீங்க எதுக்கு யுத்த காலத்துல நின்று இருக்கிறது, கதையை தூக்க முடியல உங்களால, எனக்கு சமானமா கதையை தூக்கி உங்களால அடிக்க முடியல இல்ல, இனி உங்க கூட நான் யுத்தம் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பீமசேனன், நான் வேற பக்கம் போறேன் அப்படின்னு பீமசேனன் நகர்ந்து போயிட்டான். பீஷ்மர் மேற்கொண்டு வேற யாரோட யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அர்ஜுனா அர்ஜுனா எங்க போற, இப்படி வா, எதிரில வா அப்படி. அர்ஜுனன் தான் தனக்கு சமானமான வீரன்னு பீஷ்மர் நினைக்கிறார். அர்ஜுனா எங்க போற, எதிரில வா அப்படின்னதும் பீஷ்ம பிதாமகரை பார்க்கிறான். அர்ஜுனன் பார்த்த உடனே தன்னுடைய காண்டீபத்தை எடுத்து வளைச்சான், ஒரு வளைச்சான். அர்ஜுனோபி தனுர்கஹ்யம் காண்டீவம் லோக விஸ்ருதமோ அப்யதாவத தேஜஸ்வி காங்கேயம் ரணமூர்தனி. தேஜஸ்வி அர்ஜுனன், அவனுடைய அழகுதான் அப்படி இருக்கு. இந்த பார்த்த சாரதி வேற ரதம் ஓட்டு, அதை பார்த்த பீஷ்மர் ஆசையா, அர்ஜுனா என்னோட யுத்தத்துக்கு வா, ஆசையா போச்சு பீஷ்மருக்கு அர்ஜுனனோட யுத்தம் பண்ணணும்னு. அர்ஜுனா யுத்தத்துக்கு வா அப்படின்ன உடனே அர்ஜுனோபி தனுர்கஹ்யம் காண்டீவம் லோக விஸ்ருதம். காண்டீவம் லோக விஸ்ருதம், லோகத்தையே அடக்கக்கூடியதான அந்த காண்டீவத்தை எடுத்து ஒரு வளைச்சான். வளைச்சு அப்படி பார்க்கறானாம் அந்த தேஜஸ்வியான அந்த அர்ஜுனன். இப்படி பார்க்க காங்கேயம் ரணமூர்தனி, காங்கேயன் அப்படின்னு கங்கையினுடைய பிள்ளை தானே பீஷ்மர். அதனால அந்த காங்கேயன் இப்படி பார்க்கறானாம் ரணபூமியில. பார்த்த உடனே, தாத்தா நீ உங்களைத்தான் தேடின்னு இருந்த, வாரும் யுத்தத்துக்கு அப்படின்னு அர்ஜுனன் கையில அந்த காண்டீபத்தை ஒரு வளைச்சான். 2 பேரும் அதி ஆச்சரியமா யுத்தம் பண்றார்கள். பீஷ்மரும் அர்ஜுனனும் இப்படி இவர்கள் 2 பேரும் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறச்சு திடீர்னு குடுகுடுன்னு ஒரு வாண்டு உள்ள வந்து பூர்றது. ஒரு வாண்டு உள்ள வந்து ஓடி வருது, குடுகுடுன்னு ஓடி வந்து, நான் யுத்தம் பண்றேன் அப்பா அப்பா நான் யுத்தம் பண்றேங்கிறது. அது யாருன்னு பார்த்தா அபிமன்யு சின்ன பையன். அவன் என்ன பண்றான், அந்த பாலகன், அப்பா நான் யுத்தம் பண்றேன், நீ அங்க போ, எனக்கு இந்த பீஷ்மர் தாத்தாவை பார்த்தா யுத்தம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் யுத்தம் பண்றேன்ப்பா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு அபிமன்யு கேட்க, சரிப்பா நீயே யுத்தம் பண்ணு, கிருஷ்ணா ரதத்தை அந்த பக்கம் திருப்பு அப்படின்னு அர்ஜுனன் ஆக்ஞை இடுறாள் கிருஷ்ணனுக்கு. கிருஷ்ணன் உடனே ரதத்தை இப்படி இந்த பக்கம் திருப்பிட்டான். இப்படி திருப்பின உடனே எதிரில அபிமன்யு வந்து இப்படி சில்லுன்னு நிக்கிறானா. எதிரில பீஷ்மர் பாக்குறாரு. ஏன்னா அப்பா நான் யுத்தம் பண்றேன்னு வந்து அபிமன்யு பேசினதெல்லாம் பீஷ்மருக்கு கேட்காது. அவர் எங்கேயோ எதிரில நிக்கிறார். இப்படி அபிமன்யு வந்து நின்னது உடனே, நீ யாருப்பா நீ அப்படின்னு கேட்கிறார் பீஷ்மர். யார் நீ, சின்ன பையனா இருக்க, ஒரு பாலகன் சின்ன பையனா இருக்க, உன் கூடயா நான் யுத்தம் பண்ணணும், யார் நீ, எதுக்கு அர்ஜுனா இப்ப எதுக்கு நீ அங்க அந்த பக்கம் போற, நான் உன் கூட யுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல, யாரோ ஒரு சின்ன பையனை கூட்டு வந்து நிக்க வச்சுட்டு நீ பாட்டு நான் தப்பிச்சு போறியா, யார் இவன், அதெல்லாம் அவங்கிட்டயே கேட்டுக்கோங்க தாத்தா, எனக்கு டைம் இல்ல, நான் அடுத்த யுத்தத்தை பார்க்க போகணும் அப்படின்னு அர்ஜுனன் கிளம்புறான். சரி பாலகா நீயே உன்னை அறிமுகப்படுத்திக்கோ, நீ யார் அப்படின்னு பீஷ்மர் கேட்டதும் அவர் சொல்றான், நான் யாரா, என்ன தெரியலையா தாத்தா, என்ன தெரியலையா, தாத்தாவா
உனக்கு நான் தாத்தாவா? ஆமா, எனக்கு நீங்கள் தாத்தா தான், என்ன தெரியலையா? அபிமன்யு மகேஸ்வாசம் பிருஹத் பலமயோதயத் துவஜம் ஜிக்ஷேத சமரே சாரதிம் ச ன்யபாதயத் சமரே சாரதிம். அந்த சாரதிய பாருங்கள், கிருஷ்ணனை கை காட்டுறான், அந்த சாரதிய பாருங்கள். அவன் முகஜாட என் முகத்துல இல்லையா? என்ன தன் மாமாவை போல தான் இருக்கோம்னு சொல்றான் அபிமன்யு. அவனுடைய முகஜாட என் முகத்துல இல்லையோ? அந்த சாரதிய பாருங்கள், என்ன பாருங்கள். நான் யாருன்னு தெரியலையா? நான் அபிமன்யு. அபிமன்யுவா? அர்ஜுனன் புத்திரனா? அபிமன்யுவா? ஆமா, அந்த அபிமன்யு தான் நான் அப்படின்னதும், குழந்தை எப்படிப்பா இருக்க, எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து, பத்தேலா பாசம் வந்துருது பத்தேலா. இதுதான் துரியோதனன் சொன்னான். அந்த எதிர்கட்சியில பார்த்தா உங்களால அடக்கிக்க முடியாதுன்னு இததான் துரியோதனன் சொன்னா. அத பீஷ்மர் உடனே தன்னுடைய பானத்தெல்லாம் கீழே வச்சார். அபிமன்யு, என் கண்ணே எப்படிடாப்பா இருக்கு, எத்தனை நாட்கள் ஆச்சு உன்னை பார்த்து, குழந்தையா பார்த்தேனேடா. 13 வருஷம் முன்னாடி வனவாசத்துக்கு பாண்டவா கிளம்பரிச்சு உன்னை சுபத்ர இடுப்புல தூக்கிட்டு போனாலேடா, உன்னை நான் பார்த்தேனே. இப்ப நல்லா வளர்ந்துட்டியே, உனக்கு விவாகம் கூட ஆயிடுத்தே, என்னால உன்னை கல்யாணத்துக்கு கூட என்னால வர முடியலையே, அதனால நீ சௌக்கியமா இருக்கியா, க்ஷேமமா இருக்கியான்னு பீஷ்மர் க்ஷேமம் விசாரிக்கிறார். ஆனால் அபிமன்யுவோ தன்னுடைய பானத்தை இப்படி வளைக்கிறான். வளைச்சு, தாத்தா இது யுத்த களம், க்ஷேமம் எல்லாம் இங்க விசாரிக்க கூடாது, இது யுத்த களம், யுத்தத்துக்கு வாருங்கள். ஏண்டாப்பா, நான் ஒரு க்ஷேமம் விசாரிச்சா அத கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம இது யுத்த களம் நீ எனக்கே சொல்லி கொடுக்கறியா? அவ்வளவு அவ்வளவு வளர்ந்துட்டியா நீ? சௌபத்ரஸ்து பாதிதே ஸ்தரசாரதோ கோ பிருஹத் பலம் மகாராஜா விவ்யாத நவபிஷரைஹி சௌபத்ரஸ்து. ஏ சுபத்ரா பிள்ளை, நான் சொல்றதை கேள். நீ எப்படி இருக்கன்னு தானே நான் கேட்டேன். சௌபத்ரா, நீ எப்படி இருக்கன்னு கேட்கறதுக்கு ஒரு பதில் சொல்லாம நீ யுத்தம் பண்ணுன்னு சொல்றியே. சரி பரவாயில்ல, நீ யுத்த களத்துல நீ சின்ன பையனோ இல்லையோ, அதனாலதான் நீ இவ்வளவு துடுக்கா இருக்க, துடுக்கா பேசுற. அப்பா அபிமன்யு, உன் பிரபாவம் எத்தகையதுன்னு எனக்கு தெரியாதுப்பா. இதுவும் ஒரு யுத்த நீதிப்பா. யுத்த நீதியில ஒரு பிரபாவசாலி இன்னொரு பிரபாவசாலியோட தான் மோதணும், பலஹீனனோட போய் மோதக்கூடாது. அப்படி இருக்க பீஷ்மருடைய பிரபாவம் உலகறிஞ்சது, என்னுடைய பிரபாவம் தெரியாதவர்கள் இல்லப்பா. நீ சின்ன குழந்தைடா, உன்னுடைய பிரபாவம் எத்தகையதுன்னு எனக்கு தெரியாதுப்பா. சின்ன பையனா வேற இருக்கு. நீ உன்னை யாரு இப்ப யுத்த களத்துக்கு வர சொன்னா? நீ போ, ஆத்துக்கு போ, நீ கிளம்பி போ, கூடாரத்துக்கு போ. நீ என்னத்துக்கு இப்ப நீ எல்லாம் யுத்தத்துக்கு வந்து நிக்கிற? தாத்தா, நான் க்ஷத்ரியன் இல்லையா, நான் வீரக்ஷத்ரியன் இல்லையா? இப்படி யுத்தம் நடக்கிறது நம் தேசத்துலன்னா நான் என்ன கூடாரத்துல போய் கமுக்கமா உட்காந்துருப்பேன்னு நினைச்சீரா? அதுக்கு இல்ல இந்த சௌபத்ரன், சுபத்ராவனுடைய புத்திரன் தான். அப்படி நான் கமக்கமா போய் உட்காந்துருப்பேன்னு நினைச்சேலாம். அதனால நான் யுத்தத்துக்கு வந்திருக்கேன். உங்களால முடிஞ்சா என்னோட யுத்தம் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீரே. பாரு அபிமன்யு, நீ சின்ன பையங்கிற அந்த துடுக்கல இவ்வளவு பேசுறப்பா, வேண்டாம். உன்னுடைய பிரபாவம் எத்தகையதுன்னு எனக்கு தெரியல. உன்னுடைய பிரபாவம் எத்தகையதுன்னு தெரிஞ்சாதான் என்னால உன்னோட யுத்தம் பண்ண முடியும். தாத்தா, என் பிரபாவம் எத்தகையதுன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் அர்ஜுனனுடைய பிள்ளை. அந்த ஒரு விஷயம் போராதா உங்களுக்கு என்னுடைய பிரபாவம் தெரியறதுக்கு? நான் அர்ஜுனனுடைய புத்திரன். அது எல்லாத்துக்கும் மேல நான் கிருஷ்ணனுடைய மருமான் நானு, பலராமனுடைய மருமான் நானு. என்னுடைய பிரபாவம் எத்தகையதுன்னு யுத்தம் பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே தெரியும். மானினம் சமரே திருப்தம் கிருதவைரம் மகாரதம். கிருதவைரம் மகாரதம். நீங்க என்ன யுத்தம் பண்றது? நான் ஆரம்பிக்கிற யுத்தத்தை, முடிஞ்சால் என்னோட யுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு அபிமன்யு பானத்தை எடுத்து பொழிய ஆரம்பிச்சால் பீஷ்மர் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரிதான் யுத்தம் பண்றான். இது என்ன இப்படி யுத்தம் பண்றானே அப்படின்னு நினைச்சார். அர்ஜுனனுக்கு சலை இல்ல. அப்படி யுத்தம் பண்ண அதை பார்த்த பீஷ்மர், டே பாலகா, பீஷ்மருடைய நான்கைரிய உடைச்சிட்டான் அபிமன்யு. பாலகா, என் நான்கைரிய உடைச்சிட்டியே, எனக்கு ஆனாலும் உன் மேல கோபம் வரல, நான் சொல்றதை கேளு. அபிமன்யு, நீ சின்ன பையன், நீ ஏதோ பானம் என் மேல போடுறேங்கிறதுக்காக பதிலுக்கு நானும் எடுத்து போட ஆரம்பிச்சா வேற விதமா விபரீதமா போயிடும். தயவு செஞ்சு கிளம்பி போ அபிமன்யு, நான் சொல்றேன் கேளு, என்னோட நீ யுத்தம் பண்ண வேண்டாம், கிளம்பு அப்படின்னு சொல்ல. உங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியலன்னு வேணா சொல்லுங்க, அதை விட்டுட்டு என்ன யுத்தம் பண்ண கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லுவேன் அப்படின்னு அபிமன்யு சொல்ல, அப்படியே உன்னுடைய அப்பன மாதிரியே பேசுறியேடா. அவனுடைய கோபம், அவனுடைய வைராகி எல்லாம் உன் பக்கம் வந்திருக்கேன். நான் சொல்ற பேச்சை கேளுடா அர்ஜுனா. அர்ஜுனா, உன்னுடைய புத்திரனை அழைச்சின்னு போ.
எனக்கு இவனோட யுத்தம் பண்ண இஷ்டம் இல்லை, யுத்த நீதியை முதல்ல சொல்லி கூட அவனுக்கு. எனக்கு யுத்தம் பண்ண இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், மேல என் கூட யுத்தம் பண்ணுன்னு என்ன பிரேரணை பண்ணிட்டு இருக்கான். கிருஷ்ணா, நீ தானே சாட்சி மாத்திரமா பார்த்துட்டு இருக்க, இந்த யுத்தத்தை சிரிச்சுட்டே நடத்தின்னு இருக்கியே கிருஷ்ணா. என்னுடைய கொள்ளு பேரனோடலாம் என்னை யுத்தம் பண்ண வைக்கிறியே கிருஷ்ணா. நான் கை நீட்டி ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய என் கொள்ளு பேரனோட என்னை யுத்தம் பண்ண வைக்கிறியே, எனக்கு இந்த யுத்தத்துல இஷ்டம் இல்ல. அபிமன்யு, உன்னோட நான் யுத்தம் பண்ண மாட்டேன், கிளம்புறியா இல்லையா அப்படின்னு பீஷ்மர் சொன்னதும், சரி தாத்தா சரி, யுத்த நீதிலாம் எனக்கும் தெரியும். ஏதோ நீங்கள் என் மேல இருக்கிற பாசத்தினால ஏதோ அழுதுன்னு இருக்கீன்னு நான் நினைச்சேன். ஆனா நிஜமாவே உங்களுக்கு என் கூட யுத்தம் பண்ண இஷ்டம் இல்லைன்னா நான் விலகிறேன். அழாதீங்க, கண்ணை தொடச்சுக்கோங்க. உங்களுக்கு என் கூட யுத்தம் பண்ண முடியாது, அவ்வளவுதானே, நான் கிளம்புறேன் அப்படின்னு ரதத்தை ஓட்டின் போறான். பகவானே இவனை க்ஷேமமா வைப்பா, யுத்த களத்துக்கு வந்துட்டானே. ஆனா இவனுடைய வீரத்தை பார்த்தா இவன் நல்ல உலகத்தையே ஜெயிப்பான் போலதான் தெரியறது. இருந்தாலும் வாழ வேண்டிய வயசுல இப்படி ரணபூமியில வந்து நிக்கிறானே, இவனை பகவான் தான் காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சுட்டே பீஷ்மர் மேற்கொண்டு யுத்தத்தை தொடங்குறார். யுத்தத்தை செஞ்சுட்டு இருக்கார். இப்படியே ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, யுத்த வைபவங்கள் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் பிரதம தின யுத்தம், த்விதீய தின யுத்தம், வியாச பகவான் நமக்கு யுத்தத்தினுடைய வைபவங்களை கொடுக்கிறார். அதுல ஒரு நாள் யுத்தத்துல கடோத்கச்சனுக்கும் துரியோதனனுக்கும் அதி ஆச்சரியமா யுத்தம் நடக்கிறது. கடோத்கச்சன் பீமசேனனுடைய புத்திரன். பீமசேனனுக்கும் ஹிடம்பிக்கும் பிறந்த புத்திரன் இந்த கடோத்கச்சன். கடோத்கச்சனுடைய ராட்சச சைன்யம் அங்க கொண்டு வந்திருக்கான். ராட்சசம் ரௌத்ர கர்மாணம் क्रूर कर्मा घटोत्कचः अलम्बुषं प्रत्युदीयात् बलं शक्रहिवाहवेये ராட்சசம் ரௌத்ர கர்மாணம். ராட்சச சைன்யம் வந்திருக்கு. ராட்சசர்கள் எப்படி யுத்தம் பண்ணுவார்கள்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கு அந்த ராட்சசனாகிய கடோத்கச்சன், ஹே துரியோதனா, குலத்ரோகி, நம் குலத்தையே நாசம் பண்ண துரோகி நீதாண்டா, உன் கூட நான் யுத்தம் பண்றேன் அப்படின்னு கடோத்கச்சன் துரியோதனனோட யுத்தம் பண்ண அதி ஆச்சரியமா துரியோதனனுக்கும் கடோத்கச்சனுக்கும் யுத்தம் நடக்க, கடோத்கச்சஸ்ததஹ க்ருத்தோ ராட்சசம் தம் மகாபலோ நாவத்யா சாயகைஸ்தீக்ஷ்ணைஹி தாரயாமாஸ பாரதா. இப்படி அவன் கற்களால எடுத்துன்னு அடிக்கிறான். கடோத்கச்சனுக்கு இன்னதுதான் ஆயுதம்னு கிடையாது, கையில எது கிடைச்சா அதை எடுத்து அடிக்கிறான். பக்கத்துல ஒரு மரம் இருந்தா அந்த மரத்தை பிடிக்கிட்டு படையர்னு ஒரு அடி அடிக்கிறான். துரியோதனனுக்கு திக்க முக்க அடி போறான். இவனுடைய அடி தாங்க முடியாம திடீர்னு இப்படி ஆகாசத்துல இருந்து பறந்து வந்து அடிக்கிறான். எந்த பக்கத்துல இருந்து வந்து அடிக்கிற ராட்சசன் ஒல்லியோ அவனுக்கு பறக்கவும் முடியும். திடீர்னு பறக்கிறான், திடீர்னு இங்க போறான் அங்க போறான், எந்த பக்கத்துல இருந்து வந்து அடிக்கிறான்னே தெரியாம திக்கு முக்க ஆடி போய் துரியோதனன், டேய் ஒரு பக்கத்துல இருந்து வந்து அடிச்சு தொலையேண்டா, எத்தனை பக்கத்துல இருந்து எப்படிடா வருவ, ஆலம்புஷஸ்து சமரே பைமசேனி மகாபலோ. பீமசேனனுடைய புத்திரன் இல்லையா, அதனால பைமசேனி அப்படின்னு கூப்பிடுறான். அதான் அந்த தடியம் பெத்த பிள்ளை இல்ல நீ, அதனாலதான் நீ இப்படி இருக்க, உன் அப்பன மாதிரியே இருக்கியேடா. அந்த தடியம் கொடுக்குற அடியே என்னால தாங்க முடியாது, இல்ல நீ அவனுக்கு மேல இருக்கியேடா, இந்த அடி அடிக்கிறியே. பகுதா தாரயாமாஸ ஷரைஹி சந்தல பர்வபிஹி. இப்படி அவன் போட்ட அடி தாங்க முடியாம கற்களால போட்டு ஒரு அடின்னு அடிச்சு அவனை கீழே வீழ்த்தி துரியோதனனுடைய ரதத்தில இருந்து அவனை கீழே தள்ளி கடோத்கச்சன் திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் கடோத்கச்சன், அந்த பக்கம் கடோத்கச்சன், எந்த பக்கத்துல இருந்து வரான்னு கூட தெரியாம அந்த அடி அடிச்சு திக்கு முக்காடி துரியோதனன் போர் இனி இவன் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு ஓடினா போறோம்னு தோணிட்டான் துரியோதனனுக்கு. பீமா 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 அப்படின்னு பீமனை நோக்கி அபயம் தேடுறான். பீமா, இவன் ஓம் புத்திரனா, இவன் கடோத்கச்சன் ஓம் புத்திரன் தானே, இவனை ஒண்ணு எதிர்களில் எங்கேயாலும் போய் யுத்தம் பண்ண சொல்லு, திடீர்னு மேல இருந்து வர ஒரு பக்கமா நின்று யுத்தம் பண்ண சொல்லுடா உன் பிள்ளைய. ததஸ்தௌது சம்யோகே ஷரவி துரியோதன கோழ, என் அப்பாவை கூப்பிடுறியே,
பீமா பீமான்னு என்ன என் அப்பாவை கூப்பிடுற? தைரியம் இருந்தா என்ன எதிரில நின்று யுத்தம் பண்ணு. இப்ப எதுக்கு எங்கேயோ யுத்தம் பண்ற என் அப்பாவை கூப்பிடுற அப்படின்னு பீமசேனன் என்ன பிரச்சனை அப்படின்னு எங்கேயோ யுத்தம் பண்ணிட்டு இருந்த பீமசேனன் துரியோதனனுடைய கத்தலை கேட்டு அங்க வரான். கடோத்கஜா என்னப்பா ஆச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லையே, உனக்கு ஒண்ணும் பிராணக ஆபத்து இல்லையே, எனக்கு என்னப்பா ஆபத்து? உன் தம்பி துரியோதனனுக்கு தான் ஆபத்து. திக்குமுக்காடி போயிட்டான். அவனுக்கு என் கூட யுத்தம் பண்ண முடியலையா அவனால அப்படின்னு. இவனை நான் பாத்துக்கிறேன். இவெல்லாம் ஒரு ஆளா கடோத்கஜா? இவனையா நீ அடிக்க வந்த? நீ அண்ணன் பக்கம் போ, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இவனுக்கு எனக்கும் நிறைய கணக்கு இருக்கு, இவனை நான் பாத்துக்கிறேன், நீ போ அப்படின்னு பீமசேனனுக்கும் துரியோதனனுக்கும் அதி ஆச்சரியமான யுத்தம் நடக்க 2 பேரும் வில்லம்பாலேயே யுத்தம் பண்ணிக்கிறார்கள். கதை எடுக்கல. வில்லம்பால புங்கானு புங்கமான பானங்களை பீமசேனன் பொழியறான். அதுக்கு எதிர் பிரதியஸ்திரம் துரியோதனனும் போடுறான். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் யுத்தம் நடக்க ஒரு கட்டத்துல துரியோதனன் ஏற்கனவே கடோத்கஜன் அடியான அடி வாங்கிட்டானா, இப்ப இன்னும் பீமனுடைய அடியும் தாங்க முடியலையா. அதனால என்ன செய்தாலும் அப்படியே தலையெல்லாம் கிர்ன்னு இப்படி சுத்துறது துரியோதனனுக்கு. எந்த பக்கம் எப்படி போறோம் எப்படி வரோம்னு புரியாம பீமசேனனுடைய அடி தாங்க முடியாம துரியோதனன் மடேர்னு இப்படி மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டான். இப்படி மூர்ச்சையாகி கீழே விழுந்த உடனே ரதத்திலேருந்து அப்படியே கீழே விழறான். ரதம் முறியறது. துரியோதனனுடைய ரதம் முறிஞ்சு அவனுடைய குதிரைகள்லாம் உட்காண்டிருத்து ரதத்திலேருந்து அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழறான் துரியோதனன். தர்ம ராஜோபி சம்பிரேக்ஷ்ய திருஷ்டத்யும்ன விருகோதரௌகு மூர்ச்சிம் சைதாபு பிராக்ராஹ்ய பிரஹிருஷ்டஹ சிபிரம் யயௌ பிரவிஷ்டஹ சிபிரம் அவன் மூர்ச்சியாகி கீழே விழுந்திருக்கக்கூடிய துரியோதனனை முள்ளக்க எல்லாருமா சேர்ந்து தூக்குறார்கள். தூக்கி அவனை சிபிரத்துக்கு அழைச்சிட்டு போறார்கள். இப்படி இந்த மாதிரியான யுத்தம் வைபவங்கள் இப்படி நடக்க இது ஒரு 5வது நாள் 6வது நாள் யுத்தம் வரைக்கும் இது ஆயிடுது. முதல் நாள் யுத்தத்துக்கு இப்ப போவோம். சர்வநாசம் ஆயிடுது. 18 அக்ஷௌகினி சைன்யத்துல பெரும்பாலும் துரியோதனன் கிட்டக்கதான் இருக்கு. 7 அக்ஷௌகினி சைன்யம் தான் பாண்டவாள்கிட்ட இருக்கு. 11 அக்ஷௌகினி சைன்யம் கௌரவாள்கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்க அந்த 7 அக்ஷௌகினி சைன்யம் கொஞ்சம் தான் இருக்கு பாண்டவாளுக்கு. அதுல கால்வாசி போயிடுது முதல் நாள் யுத்தத்திலேயே. இப்படி முதல் நாள் யுத்தத்திலேயே கால்வாசி போயிடுது அப்படின்ன உடனே தர்மபுத்திரர் ரொம்ப வெலவெலத்து போயிட்டார். வெலவெலத்து போய் மனசுடிஞ்சு போயிட்டார். வாசுதேவன் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்டக்க வந்து சொல்லிக்கிறார், கண்ணா முதல் நாள் யுத்தம் தானே ஆயிருக்கு. இப்படி முதல் நாள் யுத்தம் போதே இப்படி நம்மளுடைய கால்வாசி சைன்யம் போயிடுதேப்பா, இனி இந்த யுத்தம் முடியுமா? யுத்தம் தாக்கு பிடிக்குமா? கிருஷ்ண பஷ்ய மகேஷ்வாசௌ பீஷ்மம் பீம பராக்கிரமோ ஷரைர் தஹந்தம் சை மே கிரீஷ்மே கக்ஷிபானலோ கிருஷ்ண பஷ்ய மகேஷ்வாசம். பீஷ்மருடைய பிரபாவம்னா பிரபாவம் தான். முதல் நாள் யுத்தத்திலேயே திக்கு முக்காட வச்சுட்டார் பாண்டவர்களுடைய சைன்யத்தை. இப்படி இருக்க கால்வாசி சைன்யம் போயிடுதேப்பா, தாக்கு பிடிக்குமா இந்த யுத்தம் அப்படின்னு யுதிஷ்டிரர் கேட்கிறார் கிருஷ்ணன்ட்ட. அதுக்கு கிருஷ்ணன் பதில் சொல்றான், அண்ணா முதல் நாள் யுத்தத்தை வச்சு முடிவு பண்ணாத. முதல் நாள் சர்வநாசம் ஏற்பட்டிருக்கு பாண்டவர்களுக்கு. முதல் நாள் யுத்தத்தை வச்சு முடிவு இதுதான் நினைக்காத. அடுத்த நாள் பொழுது விடிய காத்துரு, அதுதான் நமக்கு நல்லது. அதுக்காக நீ முதல் நாளே இப்படி ஆயிடுத்தேன்னு தளர்ந்து போய் உட்காண்டாத, சந்தோஷமா எழுந்து வா. ஏவமேனம் மகாவியூகம் வியூஹ்ய பாரத பாண்டவா. பாண்டவர்கள் சேனை ஏற்கனவே கம்மிதான், இல்ல நீயே தளர்ந்து போயிடக்கூடாது. முதல் நாள் யுத்தத்தை வச்சு முடிவு பண்ணாத. அடுத்தடுத்த நாள் ஆட்டம், நாளைக்கு பொழுது விடிய காத்துரு, அடுத்த நாள் யுத்தத்துக்கு சந்தோஷமா புறப்பட்டு வா, எல்லாம் நல்லபடியா ஆகும் அப்படின்னு கிருஷ்ணன் ஆஸ்வாசப்படுத்தினான் முதல் நாள் யுத்தத்துல. இப்போ ஒரு 5-6 நாள் யுத்தம், என்ன யுத்தத்தினுடைய ஃப்ளோ அப்படியே கண்டினியூ ஆகணும்னு சொன்னேன். இது முதல் நாளே இத்தகைய ஒரு சர்வ நஷ்டம் ஏற்பட்டது பாண்டவாளுக்கு. இப்படி 5-6 நாள் யுத்தம் பீஷ்மருடைய தலைமையில அப்படி நடக்க இப்ப 8வது நாள் யுத்தமும் முடிஞ்சு போச்சு. 8வது நாள் யுத்தத்தும் போதுதான் யுத்தம் நடந்துட்டு இருக்கிறச்சு. யுத்த ரண பூமியிலேயே துரியோதனன் வந்து பீஷ்ம பிதாமகன்கிட்ட பேசுறான். யுத்த நீதியில இது ஒண்ணு, சரியா சூரியன் அங்க அஸ்தமனம் மாறிச்சே சங்கநாதம் பண்ணிடணும். சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு ஒருத்தர் கூட பானம் எடுத்து போடக்கூடாது.
சூரியன் அஸ்தமனம் மாற வரைக்கும் தான் யுத்தம் அப்படின்னு இருக்கிறச்சுன்னா, அஸ்தமனம் மாற சமயத்துல துரியோதனன் வந்து பீஷ்ம பிதாமகரை பார்த்து பேசுறான். பிதாமகரே, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், கூடாரத்துக்கு கிளம்பி வாங்க, உங்ககிட்ட பேசணும். இந்த ஆச்சேடா, அஸ்தமனம் ஆயிடுச்சு, சங்கநாதம் பண்ணிட்டு வரேன் போ அப்படின்னு சொல்லி பீஷ்மர் நியாயமா உழைக்கிறார். நியாயமா கௌரவர்களுடைய கட்சிக்காக உழைக்கிறார். எதிரில தன்னுடைய பேர பிள்ளைகள் பாண்டவர்கள்னு பாக்குறது இல்ல, நியாயமா கௌரவர்களுக்காக உழைச்சுன்னு இருக்கக்கூடிய பீஷ்மர் 8வது நாள் யுத்தம் முடிஞ்சு ஆஞ்சு ஓஞ்சி களைப்பு தீர அப்பதான் கூடாரத்துக்குள்ள வந்து சேர்றார். அப்படி வந்து சேர்ந்த உடனே பெரியவர்களை என்னைக்குமே குறை சொல்லியே பழக்கம் துரியோதனனுக்கு இல்லையா? அதுவும் பீஷ்மர் எல்லாம் எங்க மதிச்சான் துரியோதனன்? மதிக்கவே மாட்டான். அப்படி பெரியவர்களை குறை சொல்லி பழக்கமா இருக்கக்கூடிய துரியோதனன் இப்படி பீஷ்மர் வந்ததே சரின்னு பீஷ்மரை கூப்பிட்டு, ரொம்ப சந்தோஷம் பிதாமகரே, ரொம்ப சந்தோஷம். என்னப்பா துரியோதனா, என்னப்பா ஆச்சு? என்ன ஆச்சா? என்ன ஆலங்கிற? ரொம்ப சந்தோஷம். என்ன யுத்தம் பண்றீர்? என்ன யுத்தம் பண்றேனா? ஏன்பா நன்னாதனப்பா பண்ணிட்டு இருக்கேன், என்ன உனக்கு என்ன குறை கண்ட? என்ன ஆச்சு உனக்கு இப்போ? இல்ல பிதாமகரே, இல்ல, இப்படி யுத்தம் நடந்துட்டு இருந்தா என்னைக்கு இது முடியறது? என்னைக்கு போய் சேர்றது? உங்களுக்கு உங்களுக்கு பாண்டவா மேல இததான் நான் முதல்லயே அடிச்சுட்டேன். வேண்டான்னா முதல்லயே சொல்லிட வேண்டியதானே. என்னால பாண்டவாளை அடிக்க முடியாதுன்னு என்கிட்ட முதல்லயே வந்து என்கிட்டயோ என் அப்பா திருத்தராஷ்டிரன்கிட்டயோ சொல்ல வேண்டியதுதானே. ஏன் இப்படி என் பக்கம் இருந்து அவா பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கீர் அப்படின்னு தகாத வார்த்தையை பேசுறான் துரியோதனன். தயயா யதி வா ராஜன் द्वेष्य भावान् मम प्रभोगो मन्दभाग्यतया वापि मम रक्षसि पाण्डवान् दयया यदि वा राजन् दय. அவ்வளவு தயை உங்களுக்கு பாண்டவா மேல இல்லையா? நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன? என்னுடைய மந்த பாக்கியம், எனக்கு பாக்கியமே இல்ல. மந்த பாக்யதயாவாபி மம ரக்ஷசி பாண்டவானு. பாண்டவாள் அப்படி ரட்சிக்கிறீளே பிதாமகரே, நான் ரட்சிக்கிறேனா? என்ன பேசுற துரியோதனா? என்ன வார்த்தை பேசுற நீ? நான் பாண்டவாளை ரட்சிக்கிறேனா? நீங்க தான் ஏன்னா 8 நாள் யுத்தம் ஆயிடுத்து. என்ன நடந்தது இப்ப வரைக்கும் எனக்கு யுத்தத்தினுடைய ரிசல்ட் எங்க? இந்நேரம் என்னுடைய நண்பன் கர்ணன் மட்டும் இருந்திருந்தான்னா துவம்சம் பண்ணிருப்பான் பாண்டவர்களுடைய சைன்யத்தை. அனோவா அனுஜானிஹி சமரே கர்ணமாஹாவசோபினோ சஜேஷ்யதி ரணே பார்த்தான் சுசுஹ்ருத் கணபாந்தவான். கர்ணமாஹா மாஹவசோபினம். கர்ணன் மட்டும் இந்நேரம் இருந்திருக்கணும். ஏன்னா கர்ணன் ஒரு பிரதிஜை பண்ணிட்டான். இந்த கதை நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு இல்லையா? பீஷ்மர் கர்ணனை ரொம்ப திட்டினார், ஒரு தடவை சபையில பேசிட்டான் அப்படின்னு. அதனால கர்ணன் இனி உங்களுடைய தலை சாயற வரைக்கும் இந்த கர்ணன் யுத்தம் பண்ண மாட்டான் அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்ணிட்டான். அதனால கர்ணன் யுத்தத்துக்கு வெறும அப்படி யுத்தத்துல வந்து நிக்கிறானே தவிர அவன் யுத்தம் பண்றது கிடையாது. அப்பப்ப வந்து வெறும இப்படி யுத்தம் எப்படி நடக்கிறதுன்னு பார்த்துட்டு போறான். யுத்தம் பண்றது இல்லை. ஏன்னா பீஷ்மர் பிரதானமா இருக்கிற வரைக்கும் கர்ணன் யுத்தம் பண்ண மாட்டான். உங்களாலதான் எல்லாம் கெட்டுது, நீங்க தான் என்னுடைய சைன்யத்தை கெடுத்துட்டேன். கர்ணன் மட்டும் இந்நேரம் இருந்திருந்தா எனக்கு அமோகமான ஜெயம் எனக்கு வந்திருக்கும். இந்நேரம் பாண்டவர்கள்லாம் செத்து ஒழிஞ்சிருப்பா. எனக்கு இந்நேரம் அஸ்தினாபுரத்துல பட்டாபிஷேகமே ஆயிருக்கும். உங்களாலதான் எல்லாம் கெட்டுது. உங்களாலதான் கர்ணன். உங்களுக்கு அவ்வளவு தாட்சிண்யம் பாண்டவர்கள் பட்சம் இருந்தா நீங்கள் கர்ணனே பார்த்துக்கிட்டோம்னு விட்டுட்டு போக வேண்டியதானே எதிர்கட்சிக்கு. போய் பாண்டவா கட்சியில போய் சேருமே. அதை விட்டுட்டு இங்க இருந்து அவளுக்கு மேல பார்த்துட்டு இருக்கீர். இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் அப்படின்னு துரியோதனன் தகாத வார்த்தைகள் பேசிட்டான். பேசின உடனே பீஷ்மருக்கு ரொம்ப மனசு வெதும்பி போயிடுது. துரியோதனனுடைய வார்த்தைகளை கேட்டு மனசு வெதும்பி போன பீஷ்மர் என்ன சொல்றாரு துரியோதனனை பார்த்து? என்ன வார்த்தை சொல்ற துரியோதனா? தாத்தாவை பார்த்து நீ என்ன வார்த்தை சொல்ற? இத்தனை வயசுக்கு மேல என்னுடைய புஜம் திரண்டு இவ்வளவு சைன்யத்தை எதிர்த்து நின்று போராடி உனக்காக எதிரில வருது என்னுடைய பேர பிள்ளைகள்னு கூட பார்க்காம என்னுடைய கொள்ளு பேரனெல்லாம் கூட அடிக்கும்படியான துர்பாக்கியத்தோட கூட நான் நியாயமா உனக்காக உழைச்சுட்டு இருந்தா நீ என்ன பேசுற? இந்த தாத்தாவை பார்த்து என்னாலதான் எல்லாம் கெடுறதுன்னு சொல்றியே. பாண்டவா இந்நேரம் செத்து ஒழிஞ்சிருக்கணும்ங்கிறியே. என்ன பேசுற நீ? இந்த வார்த்தைகள்லாம் என் எதிரில வந்து பேசுறியே துரியோதனா. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு.
ஆரம்பத்திலேருந்து நானும் பாக்குறேன், நீ ஏதோ ஒண்ணு என்ன சொல்லிட்டே இருக்க. நீ யாரதான் மதிச்ச? உன்னுடைய அப்பாவை மதிக்கிறியா நீ? முதல்ல அப்பா நான் நீ எவ்வளவு தடவை என் பிள்ளை திருத்தராஷ்டிரனை பார்த்து கேட்டிருக்க. அதே போல என்னை எத்தனை தடவை கிழங்கட்ட நீ என்ன வம்பு பண்ணிருக்க, என்னை பார்த்து கேலி பண்ணிருக்க, சிரிச்சிருக்க. எல்லாத்தையும் நான் பொறுத்துண்டு சகிச்சுட்டு தானே உன் கூட நான் இருந்தேன். ஆனால் பாண்டவர்களின் நேரம் செத்து ஒழிஞ்சிருக்கணுங்கிறியே. உன்னுடைய நண்பன் கர்ணன் இருந்தா எல்லாம் பரட்டியிருப்பான். என்னத்தை பரட்டியிருப்பான் அவன் கர்ணன்? எத்தனை தடவை பாண்டவர்கள் எதிரில் அவனால யுத்தம் பண்ண முடியாம முதுக தடவிண்டு ஓடி வந்தான். சரி, உன்னுடைய நண்பன் கர்ணனையே கூப்பிட்டு கேளு பார்க்கலாம். கூப்பிட்டு கேளு. அவன் யுத்தத்துக்கு அப்பப்ப வந்து பார்த்துட்டு தானே போயிட்டு இருக்கான். அவன் உண்மையை சொல்லுவான்னு நான் நம்புறேன். கர்ணா, உண்மையை சொல்லுவோம் நண்பன் துரியோதனனுக்கு. நான் எதிரில வர்றது பீமன் அர்ஜுனன் எல்லாம் நான் தாட்சிணியம் பாக்குறேன்னா, தாட்சிணியமே பார்க்காம தானே நான் ஒவ்வொருத்தரையும் நான் போட்டு அடிச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்க உன்னுடைய நண்பன் துரியோதனன் என்ன பேசுறான் பாரு என்ன பார்த்து. டேய் மடையா துரியோதனா, கொஞ்சமாவது உனக்கு விவஸ்தை இருக்கா, மூளை இருக்கா? எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்த மாட்ட. இல்ல, நீ திருந்தவே மாட்ட. யார் தொட முடியும் என் பாண்டவர்களை? நான் சொல்றேன் கேட்டுக்கோ. பீஷ்மர் பேசுறார், நான் சொல்றேன் கேள். எவன் தொட முடியும் என் பாண்டவர்களை? அங்க இருக்கிறது யாரு? கோஹி சக்தோரணே சேதும் பாண்டவம் ரபசம் ததாக யஸ்ய கோப்தா ஜகத் கோப்தா சங்க சக்கர கதாதரஹ வாசுதேவோ அனந்த சக்திஹ சிருஷ்டி சம்ஹார காரகஹ சர்வேஸ்வரோ தேவ தேவ பரமாத்மா சனாதனஹ பரமாத்மா சனாதனஹ. எவன் இந்த லோகத்துக்கே கோப்தாவோ யஸ்ய கோப்தா ஜகத் கோப்தா, எவன் இந்த லோகத்துக்கே கோப்தாவோ, எவன் ஜகத் கோப்தாவோ, இந்த சங்க சக்கர கதாதரன் பாண்டவர்களை உட்காண்ட அப்படி ரட்சிச்சுன்னு இருக்காண்டா. அவன் அப்படி பாண்டவர்களை ரட்சிச்சுன்னு இருக்கறச்சே எப்படி நீ வந்து நான் பாண்டவர்களை வதம் பண்ணிட முடியும்னு நீ நினைக்கிற? யாரால பாண்டவர்களை தொட முடியும்னு நீ நினைக்கிற? அந்த வாசுதேவனே சர்வம். இங்க பார் துரியோதனா, நீ ஒத்துண்டாலும் சரி, நீ ஒத்துக்காத போனாலும் சரி, உண்மை இதுதான். அவன் தான் பரமாத்மா. சர்வேஸ்வரோ தேவ தேவா பரமாத்மா சனாதனஹ. அவனே பரமாத்மா. நீ ஒத்துண்டாலும் சரி, ஒத்துக்காட்டாலும் சரி, உண்மை அதுதான். பரமாத்மா அவன், சனாதனமானவன் அவன் தான். எஸ்ய கோப்தா ஜகத் கோப்தா, இல்ல ஜகத்தியே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்துக்கும் அதிபதி அவன் தான். வாசுதேவோ அனந்த சக்தி, அனந்த சக்தியா இருக்கக்கூடிய வாசுதேவன் பாண்டவர்களை வஜ்ர கவச்சமா அங்க அவன் இருந்து ரட்சிச்சுட்டு இருக்காண்டா. அப்படி அவன் ரட்சிச்சுட்டு இருக்கறச்சு எவனால கை வைக்க முடியும் என் பேர பிள்ளைகள் மேல நீ நினைக்கிற? என்னால மட்டும் இல்ல, வேற யார் வந்தாலும் பாண்டவர்கள் மேல கை வைக்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. அப்படி எப்படி எல்லாம் ரட்சிக்கிறான்னு தெரியுமா? அர்ஜுனன் எதிரில நீ வந்து நின்னியா ஒரு க்ஷணம்? அப்படி அர்ஜுனனுடைய வலது புறமா ஒரு பானம் வந்தா கிருஷ்ணன் ரதத்தை இடது புறமா ஓட்டிட்டு போயிடுறான். அப்படி இடது பக்கமா ஒரு பானம் வந்தா அர்ஜுனன் மேல ஒரு பானம் பட விட மாட்டேங்கிறான். இடது பக்கமா ஒரு பானம் வந்தா அப்படி வலது பக்கமா ரதத்தை எடுத்துட்டு போயிடுறான். அர்ஜுனனுடைய மாருக்கு நேர ஒரு பானத்தை போட்டா கூட அப்படி ரதத்தை உட்கார வச்சாவது அர்ஜுனனை காப்பாத்திடுறான். அப்படி எஸ்ய கோப்தா ஜகத் கோப்தா அப்படி ரட்சிச்சுட்டு இருக்கான் அந்த கிருஷ்ணன் அர்ஜுனனை. நீ சுலபமா வந்து பாண்டவர்களை ஒழிச்சிடுவேன், இந்நேரம் வதம் பண்ணிடுவேன், எனக்கு அஸ்தினாபுரத்துல பட்டாபிஷேகமே ஆயிருக்குங்கிற வரைக்கும் போய் பேசுறிய. எந்த தைரியத்துல நீ இப்படி எல்லாம் பேசுற? இருந்தாலும் துரியோதனா, என் மனசு ரொம்ப கிருசமா போச்சு உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு. நீ என்ன சொன்ன? என்னாலதான் எல்லாம் கெடுறதுன்னு சொல்லிட்ட இல்லையா? கர்ணன் நிறுத்திருந்தா இந்நேரம் பரட்டி இருப்பான். எல்லாம் நான் தான் உன்னுடைய படைகளை கெடுத்துட்டேன்னு சொல்றேன் இல்லையா? இதுக்கு இந்த வார்த்தைக்கு எனக்கு ரோஷம் வருது. நான் க்ஷத்ரியன் தானே, நான் எனக்கு ரோஷம் இருக்குல்ல, இந்த வார்த்தைக்கு எனக்கு ரோஷம் வருது. இதுக்காக நான் ஒரு பிரதிஜை பண்றேன், கேட்டுக்கோ. பிரதிஜையா? ஐயோ, துரியோதனன் இப்படி பாக்குறான், என்ன பண்ண போறார் பீஷ்மர்? பிரதிஜை பண்றேங்கிறாரு. என்ன பிரதிஜை பண்ண போறார்? நம்மள சபிச்சுடுவாரோ? ஒருவேளை நம்மள சபிச்சிடவா போறார் அப்படின்னு உடனே பயப்படாத. சி துரியோதனா, பயப்படாத. உன் பயம் உன் முகத்துல தெரியறது, உன் கண்ணுல தெரியறது. பயப்படாத, நீ செத்த பாம்புடா. நீ செத்த பாம்பு போய் நான் திருப்பி எல்லாம் அடிக்க மாட்டேன். உன்னை எதுக்கு நான் சபிக்க போறேன்? என்னை பொறுத்த வரைக்கும் நீ போயாச்சு, அவ்வளவுதான்.
இல்ல நான் செத்த பாம்பை போய் திரும்பி அடிப்பேனா? உன்னை நான் சபிக்கலாம் மாட்டேன். எப்ப நீ என்னாலதான் எல்லா பிரச்சனையும் வருதுன்னு சொல்லிட்டியோ, உனக்கு ஒரு பிரியம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தாவார்கம் நிகத சங்கியோ சங்கே கமிஷ்யே யமசாதனோம் தான் வா நிகத்ய சமரே பிரீத்திம் தாஸ்யாம்யஹம் தவக பிரீத்திம் தாஸ்யாம்யஹம் தவக. பிரீத்திம், உனக்கு ஒரு பிரீத்தி பண்ணிடுறேன் நான். அதை கேட்டாவது சந்தோஷப்படு. கேட்டுக்கோங்கள், எல்லாரும் கேட்டுக்கோங்கள். பீஷ்மருடைய பிரதிஜ்ஞை. பீஷ்மருடைய பிரதிஜ்ஞையில சாமானியம் இல்ல. பீஷ்மர் பிரதிஜ்ஞை பண்றார், நாளைய தினம் குறிச்சு வச்சுக்கோ துரியோதனா, 9வது நாள் யுத்தம். நாளைய தினம் இந்த பூமிய அபாண்டவமாக நான் பண்ணுவேன். பாண்டவர்கள் இல்லாம பண்ணுவேன்னு அர்த்தம். அபாண்டவமாக பண்ணிடுவேன். நாளைய தினம் பாண்டவர்கள் உயிரோட இருக்க மாட்டான். போருமா? 9வது நாள் யுத்தம். பீஷ்மருடைய பிரதிஜ்ஞை இது. கேட்டுக்கோ, நான் பிரதிஜ்ஞை பண்றேன், நாளைய சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆர்த்துக்குள்ள பாண்டவர்கள் இனி உயிரோட இருக்க மாட்டான், நான் இந்த பூமியை அபாண்டவமாக பண்ணிடுவேன் அப்படின்னு உடனே எல்லாரும் பூம் 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 பூம்னு சங்கநாதம் பண்றார்கள், எல்லா ராஜாக்களும். பீஷ்மருடைய பிரதிஜ்ஞைனா சாமானியம் அல்ல, அதுவும் இது பெரிய பிரதிஜ்ஞை. பாண்டவர்களை நாளைய தினம் சாயங்காலத்துக்குள்ள வதம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது பெரிய பிரதிஜ்ஞை இல்லையா? உடனே எல்லா ராஜாக்களும் பூம் பூம் பூம்னு சங்கநாதம் பண்ண உடனே மீள சொச்ச வாக்கியம் அங்க வைக்கிறார். அதை யாரு கவனிச்சா? சொச்ச வாக்கியம் அங்க வைக்கிறார் பீஷ்மர். என்ன சொல்றார்? நாளைய தினம் சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆர்த்துக்குள்ள நான் பாண்டவர்களை வதம் பண்ணிடுவேன். ஆனால் என்னுடைய யுத்தம் தடைபடாமல் இருக்கும் பட்சத்துல அப்படின்னு சொச்ச வாக்கியம் அங்க வச்சார். அதை யாரும் கவனிக்கல. நான் பாண்டவர்களை வதம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னது எல்லாரும் பூம் பூம் பூம்னு சங்கநாதம் பண்ணியாச்சு. சங்கநாதம் ஆனா சொச்ச வாக்கியம் அங்க அவர் என்ன வச்சிருக்கார்? என் யுத்தம் தடைபடாமல் இருக்கும் பட்சத்துல நான் பாண்டவர்களை ஒழிச்சிடுவேன். இது யார் காதுல விழணுமோ அவ காதுல விழுந்துடுத்து. இவர்கள் காதுல விழல, ஆனா இந்த சொச்ச வாக்கியம் யார் காதுல விழணுமோ அவன் காதுல விழுந்துடுத்து. இப்படியே சங்கநாதம் எல்லாரும் பண்ண உடனே பீஷ்மர் பார்த்து சொல்றார், சுகம் ஸ்வபி காந்தாரே ஷோபி கர்த்தா மகாரணம். காந்தாரி பிள்ளை இங்க வா, உனக்கு வேண்டியதை செஞ்சுட்டேன் இல்ல? சுகம் ஸ்வபி காந்தாரே. காந்தாரி பிள்ளை போய் சேருப்போ, நிம்மதியா போய் ஓய்வெடு. ஓய்வெடுத்து நாளைக்கு காலமே ரணபூமியில வந்து என்னுடைய யுத்தத்தை பார் அப்படின்னு பீஷ்மர் சொன்ன உடனே துரியோதனன் இப்போ அப்படியே கைய பசைகிறான். தாத்தா பரவாயில்ல, நீ எதுவும் தப்பா எல்லாம் எடுத்துக்காத, மனசுல எல்லாம் எதுவும் வச்சுக்காத. ஏதோ மனசுல கொஞ்சம் கோபம் வந்துடுத்து, ஏதோ ஒரு தாப்பம் வந்துடுத்து, நீ என் தாத்தா தானேங்கிற உரிமையில பேசிட்ட, அதனால மனசுல எல்லாம் எதுவும் வச்சுக்காத. இப்ப நீ பிரதிஜ்ஞை பண்ண பத்தியா இப்ப தெரியறது உன்னுடைய வீரம். நாளைக்கு ஒழிஞ்சார்கள் அந்த அயோக்கிய பயல்கள், அப்பாட அப்படின்னு சந்தோஷமா துரியோதனன் தன்னுடைய கூடாரத்துல போய் படுத்துட்டான். இந்த விஷயத்த யாரோ திரௌபதி கிட்ட போய் சொல்லிட்டான். அந்த கூடாரத்துலதான் ஸ்திரீகள் எல்லாருமே இருக்கா. யுத்த களத்துல ரணபூமியில அவரவர்கள் அங்க டென்ட் போட்டுண்டு கூடாரம் அங்க அமைச்சுண்டு இருக்கா. அங்க திரௌபதி, சுபத்ரா முதலிய பாண்டவர்களுடைய பத்தினிகள் எல்லாருமே இந்த கூடாரத்துல இருக்கார்கள். யாரோ இந்த விஷயத்த திரௌபதி கிட்ட போய் சொல்லிட்டா. பீஷ்மர் ஒரு பெரிய பிரதிஜ்ஞை பண்ணிட்டார். நாளைய தினம் சாயங்காலத்துக்குள்ள பாண்டவர்களை வதம் பண்ணிடுவேன், இந்த பூமியே அபாண்டவமாக பண்ணிடுவேன் அப்படின்னு பிரதிஜ்ஞை பண்ணிட்டார் அப்படின்னு போய் சொன்ன உடனே திரௌபதி அலறாள், கதறாள், துடிக்கிறாள். பீஷ்மருடைய பிரதிஜ்ஞைனா அவ்வளவு சாமானியம் இல்லை, நிறைவேற்றிடுவார் எப்படியாவது. அப்படி இருக்கு, இப்படி ஒரு வந்ததே ஆபத்து, நான் யார சரணம் அடைவேன் கோவிந்தா அப்படின்னு திரௌபதி மறுபடியும் கண்ணபிரான சரணாகதி பண்றா. உடனே வாசல்ல புண்டரீகாட்சன், ஹே பாஞ்சாலி யாக்ஞசேனி கிருஷ்ணே அப்படின்னு அங்க ஒரு குரல் கேட்கறது. யார சரணம் அடைவேன் அப்படின்னு கேட்ட அடுத்த க்ஷணம் அங்க கிருஷ்ணே அப்படிங்கிற ஒரு குரல் கேட்கறது. புண்டரீகாட்சன் வைஜெயந்தி மாலை ஆட மயில் பீலிய சூடிண்டு, யுத்த களமா இருந்தாலும் மயில் இறக விடமாட்டான். மயில் பீலி அப்படி இடிச்சுண்டு அப்படி கூடாரத்துக்குள்ள இப்படி தலைய குனிச்சுட்டு உள்ள வரானா. இப்படி உள்ள வந்து கிருஷ்ணே எப்படி இருக்க? 8 நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சு, உன்னை வந்து அப்பப்ப கவனிக்க முடியல, ஏன்னா யுத்த களமா இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்பவே பிஸியா இருக்கும், உன்னை வந்து பார்க்க முடியல, க்ஷேமம் விசாரிக்க முடியல. க்ஷேமமா இருக்கியா? எல்லாரும் எப்படி இருக்கீர்கள்மா? மத்த ஸ்திரீகள்லாம் எப்படி இருக்கா? வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? ஓய்வு எடுக்கிறீர்களா? இல்ல இதையே யோசிச்சுட்டு யுத்தம்னு இதையே யோசிச்சுட்டு கவலையிலேயே இருக்கியா? ஆனால் திரௌபதி ஒரு விஷயம் சொல்றேன், கிருஷ்ணன் சொல்றார், உன்னுடைய பத்திமார்கள் எல்லாம் கலக்கிறார்கள் யுத்த களத்துல, பிரச்சனையே இல்லை, ஒண்ணுக்கு ஒண்ணு சளை இல்லை, அதி ஆச்சரியமா நடக்கிறது யுத்தம்.
5 பேரும் கொஞ்சம் கூட சோடையே போறது இல்ல, முகம் சொலிக்காம யுத்தம் பண்றார்கள். அதுவும் தர்மபுத்திரர் ஈட்டியை எடுத்துட்டு வந்து யுத்தம் பண்றதே ஒரு அழகு. நகுல சகதேவர்கள் அந்த வாளை எடுத்துட்டு வந்து கத்தி யுத்தம் பண்றதே ஒரு அழகு. அர்ஜுனனையும் பீமனையும் கேட்கவே வேண்டாம், அதி ஆச்சரியமா போயிட்டு இருக்கு யுத்தம் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும் இவ திரௌபதியினுடைய முகம் பூரா வாட்டம் தெரியறது. கிருஷ்ணன் என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் திரௌபதி, ஏன் கண்கள்லாம் கலங்கி போயிருக்க, என்ன ஆயிடுத்து, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும், கண்ணா நான் இப்ப ஒன்னதான் நினைச்சேன், நீ வந்துட்ட. என்னதான் நினைச்சியா? நீ எப்ப என்ன நினைக்காம இருக்க சொல்லு, இந்த நிமிஷம் என்ன நினைக்கலன்னு சொல்லு, அப்புறம் நீ என்னதான் நினைச்சேன்னு சொல்லு. நீ அனவரதமும் என்னதான திரௌபதி நினைச்சுட்டு இருக்க. இருந்தாலும் கிருஷ்ணா, நான் இப்போ ஒரு ஆபத்து வந்துடுத்து, ஒரு அபயம் தேடி நான் உன்னை நினைச்சேன். ஆபத்தா? என்ன ஆபத்து வந்தது? அட தெரியாதா கிருஷ்ணா உனக்கு? பீஷ்மர் பிரதிஜை பண்ணிட்டாரா? அப்படியா? அட என்ன பாஞ்சாலி! கிருஷ்ணன் கடன்னு சிரிச்சால். ஆமாம், பீஷ்மர் பிரதிஜை பண்ணார், எப்பவோ பண்ணார். அது உனக்கு இப்பதான் தெரியுமா? பீஷ்மர் என்ன பிரதிஜை பண்ணார்? இனி நான் பிரம்மச்சரியத்துலதான் இருப்பேன்னு பிரதிஜை பண்ணார். அது தன் தகப்பனாருக்காக பண்றேன்னு எப்பயோ அவர் சின்ன வயசுல பண்ணார். அது நீ இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்குதானா உனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கடன்னு கிருஷ்ணன் சிரிச்சால். உடனே திரௌபதி சொல்றாள், கண்ணா விளையாடாத கண்ணா, உனக்கு விஷயம் தெரியாமல்லாம் இல்ல, நீ விளையாடாத என் கிட்டக்க. இருந்தாலும் நான் என் வாயால எப்படி சொல்லுவேன்? இப்ப புதுசா ஒரு பிரதிஜை பண்ணிருக்கார். அப்படியா? என்ன பிரதிஜை சொல்லு, என்ன பண்ணிருக்காரு சொல்லு, அதை நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? சொல்லு, என்ன விஷயம் சொல்லு, சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும், நாளைய சாயங்காலம் பொழுது அஸ்தமனம் ஆறத்துக்குள்ள இந்த பூமியையே அபாண்டவமா பண்ணிடுவேன்னு ஒரு பிரதிஜை, பாண்டவர்களையே வதம் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை. அப்படியா? எவன் பிரதிஜை பண்ணது? கிருஷ்ணன் கேட்கிறான், எவன் பிரதிஜை பண்ணது? என் பாண்டவர்களை வதம் பண்ணுவேன்னு எவன் பிரதிஜை பண்ணது? யார் அப்படி ஒரு பிரதிஜையை பண்ணா? அது பீஷ்மர். என்னது? பீஷ்மாச்சாரியால். என்ன திரௌபதி? பீஷ்மாச்சாரியால். பீஷ்மரா பிரதிஜை பண்ணார்? ஆமா. என்ன சொன்னார்? பூமியை அபாண்டவமா பண்ணிடுவேன்னு பிரதிஜை பண்ணாரா? ஆமா கிருஷ்ணா, நாளைய பொழுது சாயறதுக்குள்ள பாண்டவர்களையே வதம் பண்ணிடுவேன்னு பீஷ்மாச்சாரியால் பிரதிஜை பண்ணிட்டார். ஐயோ, கண்ணன் தலையில கைய வச்சுண்டான். பாஞ்சாலி போச்சு, இப்படி ஆயிடுத்தே நிலைமை. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. பீஷ்மர்னா என்ன சாமான்யமா? அவருடைய பிரதிஜையை நிறைவேற்றிடுவாரே. நான் என்ன பண்ணுவேன்? நாளைய தினம் பொழுது சாஞ்ச உடனே என்னுடைய அருமையான பாண்டவர்கள் இனி உயிரோட இருக்க மாட்டார்களா? இனி நான் எங்க போய் யுதிஷ்டிரனை பார்ப்பேன்? பீமசேனன் போயிடுவனா? அர்ஜுனன் இனி நான் பார்க்க முடியாதா? நகுல சகதேவர்கள் போயிடுவாளா? நாளைய தினம் இந்நேரம் அவ்வளவுதானா? எல்லாம் இப்படி ஆயிடுத்தே கதை, எல்லாம் முடிஞ்சது போ. 9வது நாள் யுத்தத்தோட என் பாண்டவர்கள் போயிட போறாளா அப்படின்னு கிருஷ்ணன் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறான். இத பார்த்த உடனே திரௌபதி தலையில அடிச்சுட்டாள். என்ன கிருஷ்ணா இது? என் கூட ஒப்பாரிக்கு ஒரு ஆள் இல்லைன்னு நான் உன்னை துணைக்கா கூப்பிட்டேன்? என்னை ஏதாவது பண்ணி காப்பாத்து கிருஷ்ணா. இந்த மாதிரி பீஷ்மர் பிரதிஜை பண்ணிட்டார், நான் என்ன பண்ணுவேன்? என்னை எப்படியாவது காப்பாத்து கிருஷ்ணா அப்படின்னு கெஞ்சராள் திரௌபதி. நான் என்ன பண்ணுவேன் பாஞ்சாலி? பீஷ்மர் பிரதிஜை பண்ணிட்டார், நான் இனி என்ன பண்ண முடியும்? அவர் பிரதிஜையை நிறைவேற்றியே தீருவார், நான் என்ன பண்ண முடியும்? அப்படி சொல்லாத கிருஷ்ணா, உன்னால பண்ண முடியாதா? நான் உனக்கு சரணாகதி பண்ணிருக்கேன் இல்லையா? நான் உன்னுடைய சரணாகத்தே இல்லையா? நான் என்ன காப்பாத்த மாட்டியா? என்ன பாஞ்சாலி இப்படி சொல்றியே? பீஷ்மர் என்னுடைய பரம பக்தர் இல்லையா? கிருஷ்ணன் சொல்றான், பீஷ்மர் என்னுடைய பரம பக்தராச்சே, அவருடைய பிரதிஜையை நான் எப்படி பங்கம் பண்ண முடியும்? அவர் பிரதிஜை பண்ணிட்டார்னா நான் அதை நிறைவேற்ற வேண்டாமா? என்னுடைய பரம பக்தர் பீஷ்மருக்காக நான் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணுமே பண்ணதில்லையே. இந்த தடவை அவர் இந்த மாதிரி பிரதிஜை பண்ணதும் அதை எப்படி நான் பங்கம் பண்ண முடியும் அப்படின்னதும், அப்ப என்ன கைவிட்ட போறியா கிருஷ்ணா? திரௌபதி கேட்கிறாள். அப்ப நான் அவ்வளவுதானா? இனி நாளைய தினம் நான் இந்நேரம் என்னுடைய கோலமே மாறி இருக்கும் இல்லையா? நான் அழுது வடிஞ்ச முகத்தோட கூட நான் உட்கார்றத பாக்குறதுக்கு தான் நீ யுத்த களம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு திரௌபதி கேட்டதும், பார் திரௌபதி, இந்த மாதிரிலாம் பேசாது, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இப்ப என்ன, உனக்கு நான் உன்னை காப்பாத்தணும் அவ்வளவுதானே? உன்னுடைய பத்திமார்கள் உனக்கு உயிரோட வேணும், நான் உன்னை காப்பாத்தணும் அவ்வளவுதானே? ஆனால் நான் சொல்றது நீ கேட்கணும். நான் சொல்றது நீ கேட்டேன்னா இதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. எப்படியாவது பாண்டவாளை காப்பாத்திடலாம். அது என்ன உபாயம் சொல்லு கிருஷ்ணா? நீ எது சொன்னாலும் நான் கேட்கிறேன். நான் சொல்றதை நீ கேட்கணும்னு ஒரு ஆக்ஞை வேற எனக்கு நீ தனியா சொல்லணுமா என்ன? நீ சொல்றதை மீறி நான் என்ன நடக்க போறேன்? சொல்லு கிருஷ்ணான்னு திரௌபதி கேட்கிறாள். அப்படியாகில் இந்த குருக்ஷேத்திரத்துக்கு ஒரு மகான் வந்திருக்கார், ஒரு மகான் இருக்கார் இந்த குருக்ஷேத்திரத்துல. நீ போய் இப்ப அவரை சேவிக்கணும். திரௌபதி, நீ போய் அவரிடத்துல சேவிச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா.
அவர் நீ க்ஷேமமா இரு, மங்களமா இரு, நீ தீர்க்க சுமங்கலியா இருன்னு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுவார். அப்படி அவர் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டார்னா அவருடைய ஆசீர்வாத பலத்தை நான் காரணமா வச்சுட்டு பாண்டவாளை காப்பாத்திடுறேன், எப்படியாவது காப்பாத்திடுறேன், அதை நீ செஞ்சிடு அப்படின்னு. அப்படியா, இது ரொம்ப நல்ல உபாயம். அந்த மகான் எங்க இருக்கார், அவரிடத்துல என்னை அழைச்சிட்டு போ, நான் உடனே போய் நான் அவரை சேவிச்சு நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு திரௌபதி சொன்னது. வா போலாம், வா, ரணபூமியை தாண்டி போனோம், நானும் கூட வரேன், வா அப்படின்னு கிருஷ்ணன் திரௌபதி அழைச்சிண்டு அர்த்த ராத்திரி புறப்பட்டு வரான். குருக்ஷேத்திரத்துல 8 நாள் யுத்தம் முடிஞ்சிருக்கு. ஒரு பெரிய ரத்த ஆறு ஓடுறதான் குருக்ஷேத்திரத்துல, ரத்த ஆறு ஓடுறது, அதுல அப்படியே முண்டங்கள்லாம் மிதக்கிறது, இதெல்லாம் இருக்கு பாரதத்துல. அதெல்லாம் தாண்டிட்டு திரௌபதி போறான். நான் அவள் க்ஷத்ரிய ஸ்திரீ இல்லையா, அவளால இதெல்லாம் தாங்க முடியும். அதனால கிருஷ்ணனோட கூட அந்த மகான் யாரு, அவரை போய் முதல்ல சேவிச்சு எப்படியாவது ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு திரௌபதி புறப்பட்டு வந்தா. ஒரு கூடாரத்துக்கிட்ட அழைச்சிட்டு வந்தான் கிருஷ்ணன். திரௌபதி, நான் இங்க வெளியிலயே நான் இருக்கேன், நான் உள்ள வரமாட்டேன், நீ மட்டும் உள்ள போ, இந்த கூடாரத்துக்குள்ளதான் அந்த மகான் இருக்கார். நீ என்ன பண்ற, நீ அவரிடத்துல எதுவும் பேசாத, பேச்சே கொடுக்காத, நீ போய் அவரை சேவி, நீ சேவிச்ச உடனே அவர் ஆசீர்வாதம் பண்ணதே சரி, நீ வெளியில வந்துரு. புரியறதா? அது யாரு கிருஷ்ணா அது, அப்படி யாருதான் அந்த மகான், அதெல்லாம் நீயே தெரிஞ்சுப்ப, உள்ள போ அப்படின்னு கிருஷ்ணன் அனுப்பி விட்டுட்டான் திரௌபதிய. திரௌபதியும் சுவாதீனமா அந்த கூடாரத்துக்குள்ள வந்துட்டா. வந்து ஏதோ மகான்னா ஒரு காஷாயத்தை கட்டிண்டு தபஸ்வி போல உட்காந்துருப்பாருன்னு பார்த்தா, அவரும் ஆயுதத்தெல்லாம் எண்ணி அடுக்கிண்டு, அப்படி ஆயுதங்கள் எல்லாம் நாளைக்கு எந்தெந்த அஸ்திரம் வேணும், எந்தெந்த சஸ்திரம் வேணும்னு எல்லாத்தையும் பார்த்து தயாரா அடுக்கி வச்சுட்டு இருக்கார் அந்த மகான். இவளுக்கு திரௌபதிக்கு யாரு என்னன்னு தெரியல. அப்படி பின்புறமாவே வந்த திரௌபதி அப்படியே அவரை விழுந்து சேவிச்சாள். அப்படி விழுந்து சேவிச்ச உடனே கையில அவளுடைய வளையல் சத்தம் கேட்கறது. வளையல் சத்தம் கேட்ட உடனே யாரோ ஒரு ஸ்திரீ வந்திருக்கா அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு புரியறது. இந்த மகானும் இவர் ஸ்திரீ முகமே பார்க்காதவர், ஸ்திரீகளை திரும்பி கூட பார்க்க மாட்டார் இவர். யாரோ ஒரு ஸ்திரீ வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸ்திரீகளுக்கு என்ன ஆசீர்வாதம் உகந்ததோ அதை அப்படியே முகத்தை திருப்பிண்டே பண்ணிட்டார். க்ஷேமமா இருமா, மங்களமா இரு, தீர்க்க சுமங்கலியா இரு அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அந்த மகான். அப்படி பண்ண உடனே எழுந்துண்டு திரௌபதி அப்படியே அங்க நிக்கிறாள், கிளம்பி வெளியில போல. அவள் இங்க நிக்கிறாங்கிறது மட்டும் இவருக்கு தெரியறது. என்னம்மா, உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டேனே, இனி கிளம்பலாமே, ஏன் இங்கே நிக்கிற அப்படின்னு அவர் கேட்கிறார். கேட்ட உடனே திரௌபதி சொல்றாள், இல்ல நீங்க இப்ப சொன்னேளே தீர்க்க சுமங்கலி பவான்னு சொன்னேளே, மங்களமா இருன்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணேளே, இது நீங்கள் யதார்த்தமா ஏதோ ஒரு ஸ்திரீ வந்திருக்கா அப்படின்னு சும்மா இவளுக்கு இப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு பண்ணேளா, இல்ல யதார்த்தமாகவே இப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணேளா? நீங்க பண்ண ஆசீர்வாதம் யதார்த்தம் தானா, இல்ல வெறும ஒரு ஸ்திரீக்கு இப்படிதான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு பண்ணேளா அப்படின்னு திரௌபதி கேட்ட உடனே, அது என்ன அப்படி கேக்குற, யதார்த்தம்னு ஒண்ணு, வாய் வார்த்தை ஒண்ணுன்னு என்னுடைய சரித்திரத்துல இருக்கா? இந்த பாரு, சப்த சாகரங்கள் வறண்டு போனாலும் போகும், கிழக்க உதிக்க வேண்டிய சூரியன் மேற்கே உதிச்சாலும் உதிப்பான், இந்த பூமி பிளந்தாலும் பிளக்கும், ஆனால் இந்த பீஷ்மனுடைய வார்த்தை பொய் போகாது அப்படின்னு அந்த மகான் அவர் பேசினார். பீஷ்மனுடைய வார்த்தை பொய் போகுமா? நான் ஆசீர்வாதம் பண்ணதுதான் யதார்த்தம் ஒண்ணு, வாய் வார்த்தை ஒண்ணுன்னு எனக்கு வேற உண்டா? அப்படி யார் நீ, என்னுடைய வார்த்தையில நம்பிக்கை இல்லாம என்னை சேவிக்க வந்தியா அப்படின்னு இப்படி தலையை திருப்பி இப்படி பாக்குறார். பார்த்தா திரௌபதி வந்து நிக்கிறா. அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இவர் உட்காந்து இருக்கார். திரௌபதி அம்மா அப்படின்னு இப்படி பீஷ்மர் திருப்பி பாக்குறார். அப்பதான் இந்த பீஷ்மருடைய வார்த்தை பொய் போகுவாது அப்படின்னது திரௌபதி தலை நிமிர்ந்து பாக்குறார். பீஷ்மரா கிருஷ்ணன் நம்மள பீஷ்மர் இடத்துலயா அனுப்பிச்சா அப்படின்னு இப்படி திரௌபதியும் அப்பதான் தலை நிமிர்ந்து பாக்குறா இவரை. திரௌபதி அம்மா அன்றைய தினம் பரிபவப்படுத்தி அலற அவள் கண்கள்ல கண்ணீரோட கூட அஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறினான். அந்த திரௌபதியை இப்ப பாக்குறார். பார்த்த உடனே கண்ணீர் வந்துடுத்து பீஷ்மருக்கு. திரௌபதிய பார்த்த உடனே அவளுக்கு மனம் குளிர அவளை பார்த்து கட்டாட்சம் பண்ணார். கண்ணுல கண்ணீரோட கூட அவளை பார்க்கிறார். பார்த்து, எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து, க்ஷேமமான விசாரிக்கிற இடம் கூட இது இல்ல, யுத்த களம். இவள் எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கா? நான் பண்ண பிரதிஜ்னையை தெரிஞ்சு அபயம் தேடி வந்தாளா அப்படின்னு நினைச்சு. ஆனா இந்த அர்த்தராத்திரி சமயத்துல குருக்ஷேத்திர பூமியில இப்படி யாரு இந்த மாதிரி வந்து இவள் தனியா வந்திருக்க முடியாது. யாரோ ஒரு துணையோட தான் இவங்க வந்திருக்கா. நான் பண்ண பிரதிஜ்னையை தெரிஞ்சு யாரோ இவளை என்னிடத்துல ஆசீர்வாதம் வாங்க அனுப்பியிருக்கா. அதனாலதான் இவள் வந்திருக்கா. அப்படி பார்த்த உடனே திரௌபதி கிட்ட, உன்னை யாரு இங்க அழைச்சின்னு வந்தாமா அப்படின்னு பீஷ்மர் கேட்கிறார்.
கேட்ட உடனே வாசல்ல இருந்து கிருஷ்ணன் அப்படியே எட்டி பார்த்துன்னு இருக்கான். இதெல்லாம் திரௌபதி ஆசீர்வாதம் வாங்குறாளா, பீஷ்மர் வேண்டிய ஆசீர்வாதம் பண்றாரா அப்படின்னு வாசல்ல இருந்து இப்படி பார்த்துன்னு கவனிச்சுட்டு இருந்த கிருஷ்ணன், உன்னை யார் இங்க அழைச்சின்னு வந்தா இந்த மாதிரி காரியங்கள்லாம் யாரு பண்ணுவா? அநேகமா பீமசேனன் தான் பண்ணிருப்பான். பீமசேனன் தான் இவளை அந்த ராத்திரிக்கு இவளை அழைச்சின்னு, இல்லைன்னா யாருடைய துணையும் இல்லாம இவள் எப்படி வந்திருக்க முடியும் இங்க அப்படின்னு, உன்னை யார் இங்க அழைச்சின்னு வந்தா சொல்லு திரௌபதி அப்படின்னு பீஷ்மர் கேட்ட உடனே திரௌபதி கை கொபிச்சுண்டாள். பிதாமகரே, நீங்கள்னு எனக்கு தெரியாது, யாரோ ஒரு மகான் அப்படின்னு நினைச்சுட்டு வந்து நான் சேவிச்சேன், நீங்கள்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் பரவாயில்ல, இப்ப சேவிச்சாச்சுன்னு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணியாச்சு, அதை விடு. உன்னை யாரு, பீமன் தானே அழைச்சின்னு வந்தா, உண்மையை சொல்லு, எங்க பீமன், கூப்பிடு பீமனை அப்படின்னதும் அப்புறம் அவரே யோசிச்சர்ச்ச, பீமன் பண்ணிருக்க மாட்டான், நிச்சயமா என்னுடைய பீமன் வீராதி வீரன், அப்படி நான் பிரதிஜை பண்ணேன்னு தெரிஞ்சா நாளைக்கு யுத்த களத்துல வந்து ஒரு கை பார்க்கலாம்னு தைரியமா வந்து நிப்பான். நிச்சயமா பீமன் செஞ்சிருக்க மாட்டான் இந்த காரியத்தை. பின்ன வேற யார்தான் பண்ணா இந்த காரியத்தை? நான் பிரதிஜை பண்ணேன்னு தெரிஞ்சு இவளை இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கும்படி யார் செஞ்சா இந்த காரியத்தை? திரௌபதி, உண்மையை சொல்லு, நீ யாரோட கூட இங்க வந்த, நீ தனியா வந்தேன்னு சொல்லாத, நான் நிச்சயமா நம்ப மாட்டேன், நீ யாரோடையோ வந்திருக்க, யார உன்னை இங்க அழைச்சின்னு வந்தா சொல்லு அப்படின்னு பீஷ்மர் கேட்டதும் திரௌபதி கை கொபிச்சுண்டாள். பிதாமகரே, நான் விடை பெற்றுக்கிறேன், ஏன்னா கோச்சுக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுண்டு திரௌபதி சொல்ற, நான் கிளம்புறேன் பிதாமகரே, நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியேறிட்டாள் திரௌபதி. இப்படி திரௌபதி வெளியேறினது, இரு திரௌபதி போகாத, உன்னை யார் இங்க அழைச்சின்னு வந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன், ஓ மேல நான் கோவிச்சுக்கல, விட்டுடு, என்ன நீ குழந்தை, உன்னை நான் கோச்சிக்க மாட்டேன், ஆனா உன்னை அழைச்சிட்டு ஒருத்தன் வந்தான் பாரு, அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனிடத்துல நான் எல்லா கோபத்தையும் காமிச்சுக்கிறேன் அப்படின்னு பீஷ்மர், யார் உன்னை இங்க அழைச்சின்னு வந்தா அப்படின்னு கோபத்தோட ஒரு குரல் கேட்டதும் தன்னுடைய இடுப்புல போட்டுட்டு இருந்த பீதாம்பரத்தை கிருஷ்ணன் அப்படியே தூக்கி தலைமையில போட்டுட்டான். தலைமையில அந்த பீதாம்பரத்தை போட்டுன்னு உட்காந்துருக்கான். ஆனாலும் தலைமையில பீதாம்பரத்தை போட்டுன்னு தலையை நன்ன இழுத்து மூடிட்டு கிருஷ்ணன் உட்காந்து இருந்தாலும் அந்த பீதாம்பரத்துக்கு மேல அவனுடைய மயில் இறகு தெரியறது. அந்த மயில் இறக பார்த்த உடனே பீஷ்மர், இவன் மேலையா இது, இவன் மேலையா இது, நினைச்ச ஒரு நிமிஷம் என் பீமனை சந்தேகப்பட்டுட்டேனே, இவனை பத்தி நான் யோசிக்காம விட்டுட்டேனே, இவன் தான் செஞ்சிருக்கான் இந்த வேலைய நினைச்சேன் அப்படின்னு உடனே, டேய் கிருஷ்ணா அப்படின்னு கோபத்தோட கூட பீஷ்மர் வெளியில வர, உடனே கிருஷ்ணன் கண்டுபிடிச்சிட்டாரா, போச்சு அப்படின்னு தன் பீதாம்பரத்தை தலையில இருந்து எடுத்து, திரௌபதி, கிருஷ்ணே ஆசீர்வாதம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் கிருஷ்ணா, வா அப்படியே ஓடிடுவோம், வா ஓடியே போயிடுவோம் வா அப்படின்னு திரௌபதி கைய பிடிச்சுட்டான் கிருஷ்ணன். ஓடு திரௌபதி, ஓடு, வா ஓடிடலாம் வா அப்படின்னதும் பீஷ்மர் போய் அப்படி லபக்குன்னு கிருஷ்ணன் கைய பிடிச்சுட்டார். போகாத கிருஷ்ணா, உன்னை நான் போக விட மாட்டேன், என்ன காரியம் பண்ணிருக்க கிருஷ்ணா, என்னை விடுங்க பிதாமகரே, எனக்கு டைம் ஆயிடுத்து, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வந்த வேலை சுலபமா முடிஞ்சிடுத்து, இனி நான் கிளம்புறேன், நான் ஓட போறேன், வா திரௌபதி ஓடிடுவோம், சொல்லிட்டு இருக்கேல வா ஓடுவோம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, நான் உன்னை ஓட விட மாட்டேன், நான் விட்டாதானே நீ போவ அப்படின்னு பீஷ்மர் கிருஷ்ணனுடைய கைய பிடிச்சுட்டார். நான் என்ன பிரதிஜை பண்ணிருக்கேன், நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க கிருஷ்ணா? இங்க பாருங்கோ பிதாமகரே, தப்புதான், நீங்க பெரியவர், நீங்க இங்க இருக்கே, உங்களை நான் சேவிக்காம கிளம்புறது தப்புதான், இருந்தாலும் நான் வந்த வேலை முடிஞ்சிடுத்து, அதனால நான் கிளம்புறேன். என்ன வந்த வேலை முடிஞ்சுது? இவளை இங்க அழைச்சின்னு வந்து ஆசீர்வாதம் வாங்க வச்சுட்டா நீ வந்த வேலை முடிஞ்சுடுத்தா? உனக்கு வஞ்சனை கிருஷ்ணா, வஞ்சனை, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் என்ன பிரதிஜை பண்ணிருக்கேன், நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? என்ன பிரதிஜை பண்ணீர் சொல்லுமே, நீரே உன் வாயால சொல்லுமே, என்ன பிரதிஜை பண்ணீர் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்க பீஷ்மர் சொல்றார், நான் நாளைய சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆறத்துக்குள்ள இந்த பூமியை அபாண்டவமா பண்ணுவேன்னு பிரதிஜை பண்ணிருக்க. அப்படி இருக்க நீ இப்ப இவளை அழைச்சிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்க வச்சு என் வாயால அவளை நீ க்ஷேமமா இரு, மங்களமா இருன்னு சொல்ல வச்சுட்ட. ஏன் நான் இப்படி ஒரு பிரதிஜையை பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சும் என் பிரதிஜையை நீ இப்ப பங்கம் பண்ண? எனக்கு பதில் சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு பீஷ்மர் கேட்டதும் கிருஷ்ணன் சொல்றான், பிதாமகரே, நான் கிருஷ்ணன், நீங்க பேசுறது கிருஷ்ணன் என்கிட்ட. நீங்க சொன்ன முதல் பிரதிஜை நீங்க சொன்னேலே, என்னுடைய நீதியில இதெல்லாம் வேற. நீங்க என்ன பிரதிஜை பண்ணேன்னு நான் சொல்றேன், கேக்குறீரா? உங்களுடைய முதல் பிரதிஜை என்ன தெரியுமா? அதாவது பூமி அபாண்டவமா பண்ணுவேன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல மங்களமா சௌபாகியமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீய
நாளைய தினம் வைதவியத்தை அடைய வைப்பேன் அப்படிங்கிறது உங்களுடைய முதல் பிரதிஜை. இப்ப ரெண்டாவதா ஒரு ஆசீர்வாதம் பண்ணேலே திரௌபதிக்கு, அது வைதவியத்தை அடைய வேண்டிய ஒரு ஸ்திரீய மங்களமா வைப்பேன் அப்படிங்கிறது உங்களுடைய ரெண்டாவது பிரதிஜை. இப்போ இதுல எது தர்மம் நீங்களே சொல்லுங்கள். உங்க முதல் பிரதிஜையை விடுங்கோ, முதல்ல பண்ண சபதத்தை விடுங்கோ, விட்டுட்டு ரெண்டாவதா இப்ப திரௌபதிக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணல இல்லையா, அதை நிறைவேற்றுங்கோ. அதுலதான் உங்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. யார் பக்கத்துல தர்மம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் நீங்கள் அதர்ம பட்சம் இருந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல, அது உங்களுடைய இஷ்டம். அதை பத்தி எல்லாம் இனி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீங்க உங்க முதல் பிரதிஜை நியாயமா, இல்ல இப்ப இந்த ரெண்டாவதா பண்ணிருக்கே இந்த ஆசீர்வாதம் நியாயமா, எது நியாயம்னு நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்கள். அதனால உங்க முதல் பிரதிஜையை விடுங்க, விட்டுட்டு நீங்கள் ரெண்டாவதா பண்ண இந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுங்க. அதுதான் எல்லாருக்குமே க்ஷேமம். இதுதான் கிருஷ்ணன் சொல்ற நீதி அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டார். பிறகு உடனே பீஷ்மர் சொல்றார், முடியாது கண்ணா, முடியாது. என்னை நீ வஞ்சிச்சுட்ட, என்னை நீ வஞ்சனை பண்ணிட்ட, இவ்வளவு வஞ்சனை ஆகாது உனக்கு அப்படின்னது. நான் வஞ்சிச்சேனா? நான் வஞ்சிச்சேனா? கிருஷ்ணனுடைய அகராதியிலேயே வஞ்சனைங்கிறது கிடையாது பிதாமகரே. நான் எங்க வஞ்சிச்சேன்? திரௌபதி அழைச்சின்னு வந்து பின்ன ஆசீர்வாதம் வாங்க வச்சுட்டியே, பின்ன அது வஞ்சனை இல்லையா அப்படின்னு பீஷ்மர் கேட்கிறார். வஞ்சனை இல்ல, ஏன்னா நான் திரௌபதிய நான் என்ன மார்வேஷம் போட்டு அழைச்சின்னு வந்தேன். திரௌபதிக்கு நான் என்ன வேற ஏதாவது மார்வேஷம் போட்டோ, இல்ல அவ முகத்தை நன்னா மூடி வச்சு, இல்ல அவளுக்கு வேற விதமா ஏதாவது அவளுடைய ஆக்கிருத்தியையே மாத்தி மார்வேஷம் போட்டு அப்படி இல்லாம நான் கொண்டு வந்து நிறுத்தினேன். திரௌபதியா நான் கொண்டு வந்து நிறுத்தினேன். நீங்க அவ முகத்தை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது தானே. உங்களை யாரு முகத்தை திருப்பிண்டு ஆசீர்வாதம் பண்ண சொன்னா அப்ப அது எப்படி ஏன் தப்பாக ஆகும்? முகத்தை பார்த்துட்டு நீங்க ஆசீர்வாதம் பண்ணிருக்கணும். நீங்க முகத்தை திருப்பிண்டு ஆசீர்வாதம் பண்ணது உங்களுடைய தப்பு. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீர்கள், நான் வஞ்சிக்கல. கிருஷ்ணனை வஞ்சகன்னு சொல்லாதீங்க. என்னைக்குமே நான் யாரையும் வஞ்சிக்க மாட்டேன். நான் நியாயமா தான் நான் நடந்துக்கிறேன். திரௌபதியா நான் கொண்டு வந்து நிறுத்தினேன். நீங்க பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிருக்கணும். நீங்க திரும்பி ஆசீர்வாதம் பண்ணது உங்களுடைய தப்பு அப்படின்னது. என்ன இருந்தாலும் கிருஷ்ணா, உனக்கு இவ்வளவு பொல்லாத்தனம் ஆகாதுப்பா. ஏதோ சின்ன வயசுல என் வெண்ணையை திருடின என்னென்னமோ கேள்விப்பட்டோம், அப்படிலாம் அட்டகாசம் பண்ணேன்னு கேள்விப்பட்டேன். இது யுத்த பூமிப்பா, இது குருக்ஷேத்திர யுத்த பூமி. இங்கேயும் வந்து உன் லீலையை ஆரம்பிச்சுட்ட இல்லை, நீ உன் விளையாட்ட ஆரம்பிச்சுட்ட இல்லை, நீ இங்கேயும் வந்து. அது என்னுடைய ஸ்வபாவம் பிதாமகரே. நான் என்ன பண்ணுவேன், என் ஸ்வபாவம். ஏன்னா அர்ஜுனனுக்கு சொன்னான் இல்லையா கிருஷ்ணன் கீதையில, உன்னுடைய ஸ்வபாவம் நீ யுத்தம் பண்றதுதான். அது போல பகவானுடைய ஸ்வபாவம் லீல. அத கிருஷ்ணன் சொல்றான், அது என்னுடைய ஸ்வபாவம். நான் என்ன பண்ணுவேன், நான் எங்க போனாலும் விளையாடுவேன், அது என்னுடைய ஸ்வபாவம். சரி, ஆனாலும் கிருஷ்ணா நான் ஒண்ணு சொல்றேன். நான் முதல் பிரதிஜை தான் நான் புத்தி சுவாதீனத்தோட நான் பண்ணேன். புத்தி சுவாதீனத்தோட நான் பண்ணது முதல் பிரதிஜை தான். இப்ப ரெண்டாவதா இவளை நான் பார்க்காம ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். அதனால நான் இத கணக்குல எடுத்துக்க மாட்டேன். நான் முதல் பிரதிஜைய தான் நிறைவேற்றுவேன். அதனால நான் பாண்டவர்களை நாளைக்கு வதம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு பீஷ்மர் சொன்னதும், அப்படியா, அவ்வளவு அடமா உங்களுக்கு? அவ்வளவு பிடிவாதம் ஆகாது பிதாமகரே, அவ்வளவு அடமா? சரி, அப்ப நான் சொல்றேன் கேளுங்க. கிருஷ்ணன் சொல்றான், நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க என்ன பிரதிஜை பண்ணீங்க தெரியுமா? நாளைய தினம் சூரியன் அஸ்தமனம் ஆர்த்துக்குள்ள நான் இந்த பூமியை அபாண்டவமா பண்ணிடுவேன். என்னுடைய யுத்தம் தடைப்படாமல் இருக்கும் பட்சத்துல சொன்னீரா இல்லையா? அது என் காதுல விழுந்தது, மத்தவா காதுல வேணா விழல, என் காதுல நன்னா அது விழுந்தது. அதனால நாளைக்கு உங்களுடைய யுத்தத்தை நான் தடை பண்ணிடுவேன். தடை பண்றேனா இல்லையா பாருங்க, நான் தடை பண்ணிடுவேன். தடை பண்ணா அப்ப உங்களால பாண்டவால வதம் பண்ண முடியாது அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும், அப்படியா, ஓ உன் காதுல விழுந்துடுத்தா அது? கிருஷ்ணா, என்ன பண்ண போற சொல்லிட்டு பண்ணு, உனக்கு தைரியம் இருந்தா சொல்லிட்டு பண்ணு அப்படிங்கிறார் பீஷ்மர். எனக்கு என்ன பயம், கிருஷ்ணனுக்கு பயமா? எனக்கு என்ன பயம், சொல்லிட்டே பண்றேன், உங்ககிட்ட சொல்லிட்டே பண்றேன். இது இப்பவே சொல்றேன், சொல்லிட்டே பண்றேன். சிகண்டி இருக்கா இல்லையா, சிகண்டி, அந்த சிகண்டி உங்க எதிரில வந்தா ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கேடா இல்லையா? ஏன்னா சிகண்டி நபும்சகன், நபும்சகனா இருக்கிறதுனால ஒரு நபும்சகன் எதிரில வந்துட்டுன்னா ஒரு வீரன் ஆயுதத்தை எடுக்கிறது நல்லது இல்லைங்கிறதுனால பீஷ்மர் சிகண்டியை எதிரில வந்தா ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த சிகண்டியை நான் ராத்திரி பூரா போய் தேடுறேன். அவன் எந்த திண்ணையில படுத்துட்டு இருந்தாலும் அவன் சிண்டை பிடிச்சி இழுத்துண்டு வந்து நான் அவன் கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்து நாளைக்கு யுத்த களத்துல நான் அவனை கூட்டுன்னு வந்து உங்க எதிரில நிறுத்துறேன். உங்க எதிரில நான் நிறுத்தினது உடனே உங்களுக்கு யுத்தம் தடைப்பட்டுடுமா? யுத்தம் தடைப்பட்ட அடுத்த க்ஷணம் நீங்க பாண்டவர்களை இனி வதம் பண்ண முடியாது. பாண்டவர்களை தொட விட மாட்டேன், நான் உங்களை யுத்தத்தை தடை பண்ணிடுவேன்.
அப்படின்னு கிருஷ்ணன் ஒரு உபாயம் சொல்லிட்டான். சொன்ன உடனே கிருஷ்ணனே சொல்லிட்டான், உங்க யுத்தம் தடைப்பட்டுடும், அதனால நீங்க பாண்டவர்களை வதம் பண்ண முடியாது, இவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணல இல்லையா, அதையும் நீங்க காப்பாத்திடுவேன். அந்த மாதிரி நான் உங்க 2 பிரதிஜையும் நான் நாளைக்கு நிறைவேற்றி விட்டுடுறேன், விடுங்கள், என்கிட்ட இதை விடுங்கள், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும் பீஷ்மர் பாக்குறார், இப்படி ஏற இறங்க கிருஷ்ணனை பாக்குறார். கிருஷ்ணா, இருந்தாலும் நீ ரொம்ப படுத்துற, ரொம்ப அட்டகாசம் பண்ற, தாங்க முடியல என்னால, ரொம்ப படுத்தி எடுக்கிற, படுத்தி வாயில போட்டுக்கிற, அதனால நான் இப்ப 3வது பிரதிஜை பண்ண போறேன். 3வது பிரதிஜையா? கிருஷ்ணன் பாக்குறான், ஏன் பிதாமகரை, ஏன் 2 பிரதிஜை பண்றதுக்கே இப்ப இவ்வளவா மக்கள் ஆயின்னு இருக்கு, ஒரு பிரதிஜை பூமி அபாண்டவமா பண்ணுவேன்னு சொன்னேன், 2வது இவளுக்கு தீர்க்க சுமங்கலி பவான் ஆசீர்வாதம் வேற பண்ணிருக்கேன், இப்ப 3வது பிரதிஜையா? ஆமா பண்றேன், என இந்த அளவுக்கு என்ன கலங்கடிச்சல்ல நீ, அதனால 3வது பிரதிஜை கேட்டுக்கோ. என கிருஷ்ணன் ஒரு பிரதிஜை பண்ணிருக்கான், இந்த யுத்தத்துல கிருஷ்ணன் ஆயுதத்தை எடுக்க மாட்டான், கிருஷ்ணன் சாட்சி மாத்திரமா இருந்து யுத்தத்தை தான் நடத்துவேன், ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணன் ஒரு பிரதிஜை பண்ணிருக்கான். அதை தெரிஞ்ச பீஷ்மர் இப்ப சொல்றார், கிருஷ்ணா, நீ ஆயுதத்தை கையில எடுக்க மாட்டேன்னு நீ பிரதிஜை பண்ணிருக்க இல்லையா, அந்த பிரதிஜையை நான் பங்கம் பண்ண போறேன். எப்ப என் பிரதிஜையை நீ பங்கம் பண்ணியோ, என்னுடைய சபதத்தை எப்படி நீ பங்கம் பண்ணியோ, இப்போ ஓ சபதத்தை நான் பங்கம் பண்ண போறேன். நாளைக்கு யுத்த களத்துல 9வது நாள் யுத்தம், நாளைக்கு யுத்த களத்துல உன்னை நான் சக்கரபாணியா பாப்பேன், ஆயுதத்தை நீ எடுத்துருவ, நாளைக்கு உன்னை நான் எடுக்க வைப்பேன், எனக்காக நாளைக்கு நீ யுத்த களத்துல ஆயுதத்தை கையில எடுப்பாய், கையில எடுத்து நாளைக்கு உன்னை நான் சக்கரபாணியா பண்றேனா இல்லையா பார், எனக்காக நீ ஆயுதத்தை எடுத்துட்டு வரியா இல்லையா பார், உன்னுடைய பிரதிஜையை நான் பங்கம் பண்ணுவேன், நாளைக்கு உன்னை நான் சக்கரபாணியா பண்ணுவேன் அப்படின்னு பீஷ்மர் 3வது பிரதிஜை பண்ணார். அத கிருஷ்ணன் பார்த்து சிரிச்சான். பண்ணிக்கோ பண்ணிக்கோ பண்ணிக்கோ, தாராளமா பண்ணிக்கோ, நீயா நானான்னு பாத்துடலாம், வா நாளைக்கு யுத்த காலத்துல வா பாக்கலாம், தாராளமா என்ன சக்கரபாணியா பண்ண போறியா, பண்ணுப்பா பாத்துக்கலாம், நாளைக்கு என்னதான் நடக்கிறதுன்னு பாக்கலாம், வாரும் ஒரு கை அப்படின்னு சொல்லி நீ வா திரௌபதி போலாம், இவருக்கு போற காலம் வந்துடுது, அதனால்தான் கண்டதி உளறிண்டு கிடக்குறார், நீ வா கிளம்பலாம் அப்படின்னு திரௌபதியை அழைச்சுண்டு வந்த காரியம் முடிச்சுடுத்துட்டு கிருஷ்ணன் திரௌபதி அழைச்சுட்டு தன்னுடைய கூடாரத்துக்கு போயிட்டான். பீஷ்மரோ கிருஷ்ணன் வரதையே போறதையே அப்படி நினைச்சுட்டு இருக்கார். ஷியாமள வர்ணன் அந்த மயில் பீலிய சூடிட்டு இங்க வந்து கண்களை உருட்டி உருட்டி கையை நீட்டி நீட்டி என்னமா பேசுறான் கிருஷ்ணன், அவனுடைய அழகே அழகு அப்படின்னு கிருஷ்ணனுடைய அழகிலேயே சொக்கி போறார், மோகிச்சு போறார். ராத்திரி போற கிருஷ்ண தியானத்திலேயே இருக்கார் பீஷ்மர். காலமே நாளைக்கு எழுந்த உடனே சக்கரபாணியா என் கிருஷ்ணனை பார்க்க போறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட கூட அந்த சக்கரபாணிய பார்க்கணுமே அப்படிங்கிற ஆசையில அவருடைய முதல் பிரதிஜையை விட்டுட்டார். பாண்டவர்களை வதம் பண்ணுவேன்னு சொன்னது மறந்துடுத்து, திரௌபதி பண்ண 2வது பிரதிஜை ஆசீர்வாதம் மறந்துடுத்து, அவருடைய 3வது தான் இந்த கிருஷ்ணனை நாளைக்கு சக்கரபாணியா பார்க்கணும், அதுலதான் லட்சியமா இருக்கார். கிருஷ்ணனை நாளைக்கு நான் ஆயுதம் எடுக்க வைப்பேன், சக்கரபாணியா என் எதிரில வந்து நாளைக்கு கிருஷ்ணன் நிப்பான், அந்த சக்கரபாணியை நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில பீஷ்மர் ராத்திரி பூரா கிருஷ்ண தியானத்திலேயே இருக்கார் அப்படிங்கிறதோட நிறுத்திப்போம். நாளைய தினம் பீஷ்மருடைய 9வது நாள் யுத்தம். அடியேனுக்கு பரிபாஷை எல்லாம் தெரியாது, ரொம்ப